ஏன் நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துல கஷ்டங்கள், பொருளாதாரத்துல குறைவுகள்? ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்னு அந்த வசனம் சொல்லுது. ஆனா ஆண்டுடைய பிள்ளைகள் அநேக ஆண்டுகளா கிறிஸ்தவர்களா இருந்தும் பொருளாதார ரீதியாக பணத்தில குறைவுகள் காணப்படுகிறது, வீட்டு காரியங்கள்ல குறைவுகள் காணப்படுது. ஆண்டுடைய வார்த்தை சொல்றது ஏன் இந்த குறைவுகள்? இந்த பிலிப்பியர் 4வது அதிகாரத்தை நாங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 10வது வசனம் தொடக்கம் நாங்கள் 19வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். பிலிப்பியர் 4வது, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுதும் மறுபடியும் மலர்ந்தபடியினால் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவு வரவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்திலே என்னோடு உடன்பட்டது போல பட்டது நலமா இருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்திலே நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டது இருந்தது அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சல் நீங்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியாக நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு உகந்த பிரியமான பலியாக எப்பிராத்திரத்தின் கையிலும் வரப்பற்றி கொண்டிருக்கிறபடினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்ம எல்லாருக்குமே இந்த வசனம் தெரியும். என் தேவன் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி அவர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். ஆனால் இன்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் அந்த மகிமை, அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த மகிமையே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குறைவுகள் மத்தியில வெளிப்படலண்டா நாங்க என்ன செய்யல? இந்த இடத்துல பவுல் என்ன செய்யறாரு? யாருக்கு இந்த காரியங்களை சொல்றார்? பவுல் யாருக்கு தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி குறைவுகளை நிறைவாக்குவார் என்று ஆண்டவர் யாருக்கு சொல்றாருன்னா, அந்த பவுலினுடைய குறைச்சல்கள் மத்தியில, பவுலினுடைய கஷ்டங்கள் மத்தியில ஜனங்கள் பவுலுக்கு உதாரணமா கொடுத்தாங்க. அந்த பிலிப்பு சபை மற்ற சபை அல்ல. அதை சொல்றாரு பாருங்க, அந்த தேசத்தில் இருக்கிற அந்த சபையினர் என்ன செய்தாங்க? பிலிப்புக்கு என்ன செய்தாங்க? பவுலுக்கு மனமுகந்து கொடுத்தாங்க, உற்சாகமா கொடுத்தாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? அதுல பாருங்க 9வது வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்ததும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளுக்கோ அவைகளையே செய்யுங்கள். இப்ப பவுல் என்ன செய்தாரு? ஜனங்களுக்கு கொடுக்கிறத பத்தி கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் பொருளாதாரத்துல குறைவில் இருக்கிறதுக்கு காரணம், இன்னும் அநேக ஆண்டுகள் கிறிஸ்தவர்களா இருந்து கொண்டும் பணத்துல வருமானத்துல குறைவில் இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் கொடுக்கல் வாங்கல் காரியத்துல அவர்கள் என்ன செய்யல? உடன்படல, ஊழியக்காரனோடு உடன்படல, சபையோடு உடன்படல. அதுல 15வது வசனம் சொல்லுது, கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் அந்த சபையினர் மட்டும்தான் என்ன செய்திருந்தாங்க? அந்த பிலிப்பு சபையினர் மட்டும்தான் பவுலோடு அதிகமா உடன்பட்டு இருந்தாங்க, அந்த ஊழியத்தை தாங்குகிறவர்களா இருந்தாங்க. 16வது வசனம் சொல்லுது, நான் தெசலோனிக்கேயில் இருந்த போது என் குறைச்சல் நீங்கும்படியாக. பவுல் என்ன செய்தார்? அநேக இடங்களுக்கு அவர் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு கடந்து செல்லும் போது, ஊழியங்களை செய்யறதுக்கு கடந்து செல்லும் போது, அவர் போகிற ஒவ்வொரு இடங்கள்லேயும் மற்ற சபையினரை காட்டிலும் இந்த பிலிப்பு சபையினர் அவருடைய ஊழியங்களை தாங்குகிறவர்களா இருந்தாங்க. என் குறைச்சல்கள் நீங்கும்படியாக நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள்.
அவங்க அப்ப பவுல் சொல்றாரு, நான் உபகாரத்தை நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியாக, அதாவது ஆண்டவர் கொடுக்கிற ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இவர் மனமுகந்து என்ன செய்கிறாரு, அவங்களை வாழ்த்துறாரு, அவங்களுக்காக வேண்டி ஜெபம் பண்றாரு. பவுல் அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அப்ப கீழே அவர் அந்த அப்படிப்பட்ட கொடுக்கிற ஜனங்களை ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு தான் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு நம்முடைய சபை இன்றைக்கு ஒருவேளை குறைவுல இருந்தாலும், இங்க இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் குறைவுல இருந்தாலும், நான் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் பேசல, நீங்க ஒருவேளை இதுல சொல்லுது பாருங்க, உங்களுக்கு மன வாஞ்சியா இருந்தீங்க, உங்களுக்கு சமயம் வாய்க்கவில்லை, அந்த வசனத்தை வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க. 10வது வசனம் பிலிப்பியர் 4:10. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுதும் மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் நிறைய பேருக்கு என்ன செய்யறது, ஊழியக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு, சபைக்கு கொடுக்கறதுக்கு, ஊழியத்தை தாங்கிறதுக்கு முதலாவது எங்க கொடுக்கணுமா இருந்து என்ன வரணும், எண்ணம் வரணும், கொடுக்கிற ஒரு ஆசை வரணும். அதை சொல்லுது பாருங்க, நீ விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே, மனதில் ஒரு எண்ணம் வரணும், மனதில் ஒரு விருப்பம் வரணும், நான் ஊழியத்தை தாங்கணும், நான் ஊழியத்துக்கு கொடுக்கணும், சபையின் தேவைகளுக்காக நான் என்ன செய்யணும், சந்திக்கணும். பாஸ்டர் வெளி இடங்களுக்கு ஊழியங்களுக்கு செல்லும் போது, வெளி இடங்களிலிருந்து ஊழியக்காரர்கள் நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய சபைக்கு வரும்போது நாங்கள் அந்த ஊழியக்காரனை தாங்கணும், நம்முடைய ஊழியக்காரனை நாங்கள் விசாரிக்கணும் என்று முதலாவது எண்ணம் எங்க வரணும், மனதில் வரணும். மனம் மலர்ந்தபடியினாலே, தொடர்ந்து வாசிங்க, மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள். ஊழியக்காரனை விசாரிக்கணும், ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும், ஊழியக்காரனை தாங்கணும், சபையை தாங்கணும், சபை ஊழியங்களை தாங்கணும் என்ற முதலாவது எண்ணம் இல்லாட்டி நம்மளால தாங்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லை. அவங்க நான் வீடு, நான் என்னுடைய சம்பாத்தியம் என்று சொல்லி அவங்களுக்கு ஏற்றவைகளை, மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு நான் சில காரியங்களை பேச போறேன். உங்களுடைய பொருளாதாரத்தில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுமா இருந்தா, கடந்த நாட்களில் அந்த ஒரு மீட்டிங் நம்ம ஒரு மீட்டிங்ல நீங்க வந்து கலந்து கொண்டீங்க, 40 பேர்கிட்ட வந்து கலந்து கொண்டீங்க. அந்த ஊழியக்காரன் அதிகமா அந்த கொடுக்கறத குறித்து அவர் இந்த இடத்துல நம்மளை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். அவங்களுடைய சபையில ஜனங்கள் எப்படி கொடுக்கிறவங்களா இருந்தாங்க, எப்படி கடவுள் அவங்களை ஆசீர்வதித்தாரு, அந்த காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். அப்ப இதுல லேவியராகமம் 27:30 சொல்லுது, தசம பாகம் கர்த்தருடையது. நான் இன்றைக்கு கொடுக்கிற காரியங்களை குறித்து சில வாரங்களுக்கு நான் பேச போகிறேன். அதுல தசம பாகம் என்றா என்ன, காணிக்கை என்றா என்ன, இன்னும் ஒன்று இருக்குது, நிறைய பேருக்கு அது தெரியாது. இன்னைக்கு நிறைய சபையில இருக்கிற நிறைய விசுவாசிகளுக்கு தசம பாகம் காணிக்கை என்றா மட்டும்தான் தெரியும். இன்னொரு காரியம் இருக்குது, விதைக்கிறது. விதைக்கிற காரியங்கள், விதைக்கிறது. அதாவது நாங்க எப்பயுமே நம்முடைய பணத்தையும் ஒரு விதையா பார்ப்போம். ஆண்டுடைய வார்த்தை எப்படி ஒரு விதையா இருக்குதோ, நம்முடைய கையில ஆண்டவர் தருகிற ஒவ்வொரு வருமானங்களும், ஒவ்வொரு பணங்களும் அது விதையா இருக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறார். இன்னைக்கு நான் ஆதியாகமத்திலிருந்து நான் சில காரியங்களை பேச போகிறேன். ஆண்டவர் மல்கியா 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால் வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நிறைய ஜனங்கள் பொருளாதாரத்துல குறைவா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தேவனுக்கு உண்மையா இருக்கிறது இல்லை. தேவனை அநேக ஜனங்கள் வஞ்சித்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க தேவனை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல நாங்க பார்த்தோம், யாருக்கு தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, பெருக்கத்தை கொடுப்பார் என்றால் ஆண்டவருக்கும் ஆண்டுடைய ஊழியக்காரர்களுக்கும் ஊழியத்துக்கும் மனமுகந்து உதாரத்துவமாக கொடுக்கிறவர்களை, ஊழியத்தை தாங்குகிறவர்களை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தேவன் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவர்களுடைய கணக்கு பெருகும்படியாக தேவன் அந்த இடத்துல மாற்றங்களை, தாக்கங்களை செலுத்துகிறவரா இருக்கிறார். பவுல் ஜெபம் பண்றாரு, எனக்கு கொடுத்தவர்களுக்கு, என்னுடைய ஊழியத்தை தாங்கிறவர்களுக்கு, என் குறைச்சல்கள்ல அவருடைய பொருளாதாரத்தினால என்னோடு இருந்தவர்களுக்கு அவருடைய கணக்குக்கு பலன் பெருகும்படியாக, அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட், அவருடைய பேங்க் அக்கௌண்ட் நிரம்ப வேண்டும், அவருடைய பணப்பை நிரம்ப வேண்டும். அப்படிப்பட்டார்கள் குறைவோடு இருக்கக்கூடாது, அப்படிப்பட்டார்கள் வெறுமையா இருக்கக்கூடாது. பவுல் ஜெபம் பண்றார், அவர்கள் நன்றாக உழைத்து அவர்கள் களஞ்சியங்கள் நிரம்பத்தக்கதாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதை சொல்லுது பாருங்க,
அவருடைய கணக்குக்கு பலன் பெருகும்படியாக. 17வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உபகாரத்தை நான் நாடாமல், எல்லாம் சொல்லுங்க, உங்கள் கணக்குக்கு பலன் பெரும்படியாக நாடுகிறேன். அப்ப பவுல் என்னத்தை விரும்புகிறாரு? ஊழியக்காரர் என்னத்தை விரும்புகிறாரு? தன்னுடைய சபை மக்களுடைய கணக்குக்கு பலன் பெருகும்படி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பும்படியாக ஒரு நல்ல ஊழியக்காரன் தனக்கு கீழே இருக்கிற ஆத்துமாக்கள் அவருடைய கணக்குக்கு பலன் பெருகும்படியாக தான் விரும்புவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய மாப்பேசுகிற தொட்டி அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் தான் விரும்புவாங்க. உங்களுடைய களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்பானபடி தான் கர்த்தர் விரும்புகிறாரு. ஒரு நல்ல ஊழியக்காரர்களும் தன்னுடைய சபை மக்களுடைய களஞ்சியங்கள் எல்லாமே அது பூரணமாய் நிரம்ப வேண்டும் தான் விரும்புவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நீங்க என்ன செய்யணும்? நாங்க என்ன செய்யணும்டா, நமக்கு என்ன தேவை? முதலாவது என்ன தேவை? கொடுக்கிற மனது தேவை. கொடுக்கிற மனது தேவை. மனம் இல்லாட்டி நம்மளால கொடுக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் மனம் இல்லாததால தான் ஏனோ தானோ உண்டு இந்த ஆண்டுடைய காரியம் ஆண்டவருக்கு கொடுக்கிறத குறித்து சரியான ஒரு வெளிப்பாடு இல்லாததால, மனது இல்லாததால ஆண்டவருக்கு உதாரத்துவமா கொடுக்கிறதே கிடையாது. மனம் வந்து கொடுக்கிறதே கிடையாது. ஆகையினால நாங்கள் இன்னும் சில வாரங்களில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்கிறத குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதுல தசமபாகம் என்றா என்ன, காணிக்கை என்றா என்ன, விதைக்கிறது என்றா என்ன நாங்க பார்க்க போகிறோம். அது ஆதியாகத்திலே தொடங்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க தசமபாகம் என்றது ஆண்டவர் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் போதுதான் அந்த முக்கியமா 10 கட்டளையை கொடுக்கிறார். ஆனா அந்த 10 கட்டளைக்குள்ளேயே கிட்டத்தட்ட அநேக கட்டளைகள், 300க்கும் மேற்பட்ட கட்டளைகள் இருக்குது. பிரதானமான கட்டளைகள் நிறைய இருக்குது. அதுல ஒன்றுதான் தசமபாகம் என்று நினைக்கிறாங்க. இல்ல, தசமபாகம் மோசேக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் போது வந்ததல்ல. தசமபாகம் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நாங்க பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே ஆண்டவர் தசமபாகத்தை ஏற்படுத்திட்டார். அதை நாங்க தெளிவா பார்க்க போகிறோம். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது, தசமபாகம் கர்த்தருடையது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க, தசமபாகம் கர்த்தருடையது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தசமபாகம் கர்த்தருடையது. தசமபாகம் என்ற என்னன்னா, நம்முடைய கையில வருகிற ஒவ்வொரு வருமானத்திலும் 10 உங்களுடைய கையில வருகிற ஒவ்வொரு வருமானத்திலும், ஒவ்வொரு பணத்திலும் 10 எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய கைகளில் கிடைக்கின்ற ஒவ்வொரு பணத்திலும், ஒவ்வொரு பொருளிலும் 10 பாகம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நான் நேற்று இதை ஆயத்தப்படுத்திட்டேன். இன்றைய காலம்பரை பாருங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி அது பிரசங்கத்தை நான் போடல. மோகன் சிலாசரஸ் அவர் தசமபாகத்தை பத்தி தான் பேசினார். அப்ப ஒவ்வொரு காரியத்திலும், நம்முடைய கையில கிடைக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் 10 பகுதி தான் என்னது? தசம பாகம். இன்றைக்கு நான் இதை குறித்து நான் கொஞ்சம் ஆழமாகவே நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நீங்க இதை நான் பேசும்போது உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை நினைச்சு பாருங்க. ஒரு நாள், இப்ப நீங்க நாளைக்கு வேலைக்கு போவீங்களா இருந்தா நாள் சம்பளம் வாங்குறவங்க இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க நாளைக்கு வேலைக்கு போவீங்களா இருந்தா உங்களுடைய கையில எவ்வளவு காசு, நீங்க வேலை முடிஞ்சு வரும்போது உங்களுடைய கையில எவ்வளவு காசோடு திரும்பி வருவீங்க, எவ்வளவு பணத்தோடு திரும்பி வருவீங்க. இப்ப தசமபாகம் போது பழைய ஏற்பாட்டு காலத்துல அது பண்ட மாற்று முறை என்றதால அவங்க என்ன செய்வாங்க, இவங்க வேலை செய்தாங்களா இருந்தா அதுக்கு பதிலாக அவங்களுக்கு இன்னொரு பொருளை கொடுப்பாங்க, சில வெள்ளி காசுகளை கொடுப்பாங்க, அதே போல பலவிதமான காரியங்களை கொடுப்பாங்க. அப்ப அதிலிருந்து இவங்க என்ன செய்யணும், தசமபாகத்தை பழைய ஏற்பாடு காலத்துல எடுத்து வைப்பாங்க. சில இடங்கள்ல பழைய ஏற்பாடு காலத்துல இவங்க ஒரு ஆளுக்கு கீழே வேலை செய்யும் போது, நம்முடைய எஜமானுக்கு வேலை செய்யும் போது அந்த எஜமான் இவங்களுக்கு ஆகாரம் கொடுப்பார். அந்த எஜமான் இவங்களுக்கு அரிசி, நெல், தானியங்கள் முதலானவைகளை கொடுப்பாங்க. அப்ப அதிலிருந்து அவங்க என்ன செய்வாங்க, தசமபாகத்தை எடுத்து வைப்பாங்க. ஆனா இன்றைய காலத்துல நம்ம எதுவும் பொருளை, நம்ம வேலை செய்யறது பொருளை நாங்க வருமானமா கூலியா பெறுறது இல்லை. இன்றைக்கு நாங்க வேலை செய்யும் போது நமக்கு கூலியா என்னத்தை தர்றாங்க, பணத்தை தர்றாங்க. நமக்கு வருமானமா என்னத்தை தர்றாங்க, பணத்தை தர்றாங்க. அப்ப இன்றைக்கு நாள் சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறீங்க, கிழமைக்கு சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறீங்க, அதே போல மாதத்துக்கு சம்பளம் வாங்குகிறவங்களும் இருக்கிறீங்க. இப்ப நாங்க இதுல இருந்து எப்படி ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறது, இந்த காரியங்களை பேசும்போது நிறைய பேருடைய இருதயத்துல ஆண்டவர் பேசுவார். இவ்வளவு நாள் நாங்க இதை சரியா செய்யவே இல்லை. உண்மையா சொல்ல போனா 3/4 பேர், 100% பேர் இந்த காரியங்களை சரியான முறையில செய்யாததானதான், ஆண்டவரை செய்யாம வஞ்சிக்கிறதுனாலதான் பொருளாதாரத்துல மாற்றமே இல்லை, குறைவுபட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த போதனைகளை நீங்க கேட்கிற போதனைகளை பவுல் பிலிப்பியர் 4:9 சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்ததும் கேட்டும்
கண்டும் இருக்கிறவைகளை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இன்னைக்கு இந்த போதனையில நீ வரப்போற நாட்கள்ல கற்றுக்கொள்ள போகிறத எத்தனை பேர் கற்றுக்கொள்ள போகிறீங்க? ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கறத குறித்து எத்தனை பேர் கற்றுக்கொள்ள போகிறீங்க? அப்ப கற்றுக்கொள்ள போறது நிறைய பேர் நினைக்கிறாங்க இது எங்க அப்பா அம்மாவுக்கு தான். இந்த இடத்துல வேலை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் உரியது. இது குடும்ப தசமபாகம்ன்றது குடும்பத்துல ஒரு ஆள் செலுத்த வேண்டியது இல்லை. குடும்பத்துல வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் செலுத்தணும். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய சமையல கிட்டத்தட்ட 46 குடும்பங்கள் இருக்கிறாங்க. மொத்தம் 52 குடும்பங்கள். இதுல ஒழுங்கா இப்ப பின்மாற்றமான குடும்பங்களை விட்டு ஒழுங்கா இருக்கிற குடும்பங்கள், சபைக்கு வருகிற குடும்பங்கள் 46 குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஆனா 46 குடும்பங்களும் ஒழுங்கா சேர்ச்சுக்கு வருவது கிடையாது. இப்ப 46 குடும்பங்களும் சரி, 46 குடும்பத்துல 25 குடும்பங்கள் தான். கடந்த நாட்கள்ல வருகிற ஆக்களை வச்சு பார்க்கும்போது இந்த 25 குடும்பத்தில இருந்து நீங்க என்ன செய்றீங்க? நீங்க ஒழுங்கா ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க. அதுலயும் 25 குடும்பத்திலையும் 1-2 பேர் தான் என்ன செய்றீங்க? ஆலயத்துக்கு தொடர்ந்து நீங்க வந்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப நான் வந்து எப்பயாச்சும் இருந்துட்டு வர்றாங்களுக்கு பேசல. அவங்களும் வந்து முதலாவது சேர்ச்சுக்கு வரணும். அவங்க சேர்ச்சுக்கு வராம கொடுத்து எந்த பிரயோசனமும் இல்லை. சேர்ச்சுக்கு வராம லட்ச லட்சமா கொடுத்தாலும் அது அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நான் சேர்ச்சுக்கு ஒழுங்கா வர்றாங்களுக்கு தான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆலயத்துக்கு ஒழுங்கா வந்து இந்த வார்த்தைகளுக்கு அமர்ந்து செவி கொடுக்கிறார்களுக்கு பேசுறேன். பாதியில காணிக்கையோட ஓடுறார்களுக்கு நான் பேசுறேன். அப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு காணிக்கை போட்டாலும் அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்காது, ஆசீர்வாதமா இருக்காது. அப்படிப்பட்ட காரியங்களை காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கவே மாட்டார், ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நான் இந்த சத்தியங்களை யாருக்கு பேசுறேன்னா ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதிச்சு ஆண்டுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு போகிறார்களுக்கு பேசுறேன். நீங்க இந்த காரியங்களை செய்வீங்களா இருந்தால் இந்த காரியங்களை இப்ப நீங்க கற்றுக்கொள்ள போகிற இந்த காரியங்களையும் சரியான விதத்தில் நீங்க கடைபிடித்து பாருங்க. தொடர்ந்து இதை விட்டு விடாம தொடர்ந்து செய்து பாருங்க. தேவன் உங்களுடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இதுல சொல்லுது பாருங்க, நீங்கள் என்னிடத்தில் கற்றும். அப்ப நீங்க இந்த இடத்துல கற்றுக்கொள்ள போகிற காரியங்கள், நீங்க அடைந்து கொள்ள போகிற காரியங்கள், அதுல சொல்லுது பாருங்க, கற்றும் அடைந்தும் கேட்டும். நீங்க கேட்க போகிற ஒவ்வொரு சத்தியங்களை நிச்சயமா நீங்க உங்களுடைய கண்களினால பார்ப்பீங்க. அந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய கண்களினால பார்ப்பீங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கேட்கிறதுனால மாற்றம், கேட்கிறது நீங்க செய்யும் போது ஆண்டவர் மாற்றங்களை ஏற்படுத்துவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எப்படி தசமமாக கொடுக்கணும், எப்படி காணிக்க கொடுக்கணும், எப்படி ஆண்டவருக்கு உதாரத்துவமா கொடுக்கணும் என்று நீங்க கேட்க போகிறத உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடைமுறைப்படுத்தும் போது, செய்யும் போது கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அங்க சொல்றாரு பாருங்க, அவைகளை நீங்கள் செய்யுங்கள், சமாதானம், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். உங்கள் குறைச்சலின் மத்தியில உங்களுடைய சமாதானத்தின் கர்த்தர் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இப்ப இந்த கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை நீங்க செய்யாவிட்டால் இந்த பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. ஆகையினால நாங்க தெளிவா பார்க்க போகிறோம். தசம பாகம் என்றா என்ன? தசம பாகம் என்றா என்ன? நமக்கு வருகிற வருமானத்துல 10 எல்லாரும் அவதானிக்கணும். நமக்கு வருகிற வருமானத்துல 10 தசம பாகம் யார் செலுத்துறது? யாருக்கு செலுத்துறது? தசம பாகம் யாரு செலுத்த வேண்டும்? யாருக்கு செலுத்த வேண்டும்? சொல்லுங்க. தசம பாகத்தை நாங்கள் யாருக்கு செலுத்தணும்? யார் செலுத்தணும்? வேலை செய்கிற ஒவ்வொரு நபரும், வேலைக்கு சென்று கூலியை பெற்றுக்கொள்ளுகிற, வருமானத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு நபரும், குடும்பத்தில் 5 பேரும் வேலைக்கு போனாலும் 5 பேரும் தனித்தனியே தசம பாகத்தை எடுக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இப்ப எங்களுடைய குடும்பத்துல பாஸ்டரும் தசம பாகம் செலுத்தணும், சிஸ்டர் வேலை செய்யறபடினால அவங்களும் தனியாக தசம பாகம் செலுத்தணும், நான் வேலை செய்யறபடினால நானும் தனியாக தசம பாகம் செலுத்தணும், போல் வேலை செய்யறபடினால போலும் தனியாக தசம பாகம் செலுத்தணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்க தசம பாகம் கட்டாயம் வேலைக்கு செல்கிற 4 பேரும் செலுத்தணும். அப்ப மற்ற இருக்கிற வேஸ்தர் அரசாவும் அவங்க என்ன செய்யறாங்க? வேலைக்கு போகிறாங்க, அவங்க படிக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன செய்யணும்? அவங்களுக்கு கிடைக்கிற காணிக்கையில, அவங்க கிடைக்கிற கையில கிடைக்கிற பணத்துல அவங்க ஆண்டவருக்கு காணிக்கைகளை எடுத்து வைக்கணும். உண்மையா அவங்க வேலைக்கு போகலாட்டி அவங்க கையில வருகிற அவங்களும் தசமபாகம் செலுத்தணும். இப்ப அவங்க வேலைக்கு போகலாட்டி அவங்க என்ன செய்யலாம்? அது காணிக்கை எடுக்காம அதுலயும் கையில கிடைக்கிறதுலையும் 10ல் 1 எடுக்கும்போது அவங்களும் அதுக்கு எடுத்து வைக்கலாம். அது மனம் இருதயத்தில் அந்த கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா அது என்ன செய்யும்? அந்த பணத்தை எடுத்து வைப்பாங்க, தவறாம அதை செலவழிக்காம கொடுப்பாங்க. அப்ப குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் வேலைக்கு போனாலும் தசம பாகத்தை எடுத்தே தான் ஆகணும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? எடுத்தே தான் ஆகணும். இப்ப நான் இன்னொரு கட்டத்துக்கு வர்றேன். அப்ப தசம பாகம் யார் செலுத்துறது?
வருமானத்தை கூலியை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் செலுத்த வேண்டும். யாருக்கு செலுத்த வேண்டும்? தசம பாகம் யாருக்கு செலுத்த வேண்டும்? உங்களோட வீட்டுக்கு நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க. அவங்க எல்லாருக்கும் தசம பாகத்தை செலுத்துறதா? இல்லை. தசம பாகம் யாருக்கு செலுத்தணும்னா ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆண்டுடைய ஸ்தலத்துக்கு கொண்டு வந்து என்ன செய்யணும்? ஸ்தலத்துக்கு கொண்டு வந்து நீங்க இந்த காணிக்கை அதுக்குள்ள தசம பாகத்தை செலுத்தணும். ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற மேய்ப்பன், உங்களுக்கு போதிக்கிற மேய்ப்பன், உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை கற்றுத்தருகிற மேய்ப்பன், அவர் எந்த சபையில் இருக்கிறாரோ அந்த சபையில தான் நீங்க தசம பாகத்தை செலுத்தணும். இப்போ நீங்க ஏதோ கல்யாண வீட்டுக்கோ இல்லாட்டி செத்த வீட்டுக்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு நிகழ்வுக்காக நீங்க இப்போ கிளிநொச்சோ வவுனியாவோ இல்லாட்டி வேற ஒரு இடங்களுக்கு நீங்க போயிட்டீங்க, அங்க உங்களுடைய தசம பாகங்களை செலுத்தக்கூடாது. இப்ப அங்கிருந்து இங்க வர்றவங்க இங்க 2-3 கிழமை தங்கி இருக்கும் போது இங்க அவர்களுடைய தசம பாகத்தை செலுத்தக்கூடாது. ஆண்டவர் அவர்களுக்காக வைத்திருக்கிற ஊழியக்காரன் அங்கே இருக்கிறார், அவங்க எங்க அதிகமா கற்றுக்கொள்றாங்களோ அவங்க அங்கதான் தசம பாகத்தை செலுத்தும். இந்த சபையை சார்ந்தவர்களா இருந்தா நீங்க எங்க போனாலும் உங்களுடைய தசம பாகம் இங்க தான் வரணும். ஆண்டு உங்களுக்காக வைத்திருக்கிற நீங்க சத்தியத்தை கற்றுக்கொள்கிற இடத்துல தசம பாகத்தை செலுத்தணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அப்ப இந்த காரியங்கள் மாறி மாறி நடக்குது. ஒவ்வொரு இடங்கள்ல எல்லாம் ஆண்டவர் அந்த தசமபாகத்தை எடுத்து செலுத்திடுறாங்க. இல்ல, இந்த சபையை சார்ந்த ஜனங்கள் இந்த இடத்துல வேதத்தை கற்றுக்கொள்கிற ஆட்கள் நீங்க என்ன செய்யணும்? நீங்க இந்த இடத்துல தான் உங்களுடைய தசம பாகங்களை செலுத்தணும். இன்னொரு காரியம், நாங்க தசம பாகங்களை ஆலயத்துக்கு வந்து செலுத்தணும். நாங்க தசம பாகங்களை என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு வந்து செலுத்தணும். அதுக்குரிய வசனங்கள்லாம் இருக்குது, நம்ம அதுக்கு ப்ரோக்ராம் பார்ப்போம். ஆலயத்துக்கு வந்து செலுத்தணும். இன்னொரு காரியம், பாஸ்டர் இப்போ நீங்கள் ஒரு குடும்பம் வந்து பாஸ்டரோட பிரச்சனையா இருக்குது. இப்போ கோபத்தின் காரணமாக நீங்கள் ஒரு 2 மாதம் சர்ச்சுக்கே போகலை. பாஸ்டரோட ஏதோ ஒரு தகராறு, வாய் தகராறு காரணமாக புரிந்து கொள்ளுதல் இல்லாத காரணத்தினால ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் என்ன செய்யலை, நீங்கள் ஒரு 2 மாதமா நீங்கள் என்ன செய்யலை, சர்ச்சுக்கு போகலை, வேறு சர்ச்சுக்கும் போகலை. உங்களுக்கு வேறு சர்ச்சுக்கும் போகிறதுக்கு மனது இல்லாதாலும் நீங்கள் வீட்டிலே இருக்கிறீங்க. இப்போ இப்படிப்பட்ட ரீதியில் நீங்கள் என்ன செய்யணும்டா, அதற்குரிய அவ்வளவு நீங்கள் எத்தனை மாதம் போகலையோ அதற்குரிய ஒவ்வொரு தசம பாகங்களையும் எடுத்து என்ன செய்யணும்? பாஸ்டர் உங்களோட வீட்டுக்கு வரும்போது செலுத்தக்கூடாது, உங்களை சந்திக்கிறதுக்கு வரும்போது செலுத்தக்கூடாது. நீங்கள் பாஸ்டர் ஒப்புரவான பிறகு நீங்கள் ஆலயத்துக்கு வந்து கடந்த நாட்களுக்குரிய அவலத்தையும் சேர்த்து செலுத்தணும். இது நான் நேரடியாக ஹட்டலில் இருக்கும்போது கண்டேன். எங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தரோட வீட்டில் நான் இருக்கும்போது அவருடைய பாஸ்டரோட ஒரு பிரச்சனை காரணமாக கிட்டத்தட்ட 3 மாதங்களாக அவர் ஆலயத்துக்கு போகாமல் இருந்தார். ஆலயத்துக்கு போகாமல் வேற எந்த ஆலயத்துக்கு போகாமல் வீட்டிலே இருந்து ஆண்டவர் ஆராய்ச்சி கொண்டு ஆன்லைனில் இதை பார்த்து கொண்டிருந்தார். இப்போ நான் அந்த இடத்துல போன இடத்துல நீங்கள் போயிட்டு பாஸ்டரோட ஒப்புரவாங்க, அவர் என்ன செய்திருந்தாலும் நீங்கள் போயிட்டு ஒப்புரவாகி நீங்கள் ஆலயத்துக்கு செல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் பாஸ்டரை கால் பண்ணி அடுத்த நாள் வர சொல்லியிருந்தார். அப்போ பாஸ்டர் எல்லாம் வரும்போது பாஸ்டருக்காக எல்லாம் ஆயத்தப்படுத்தி வீடெல்லாம் சுத்தப்படுத்தி வைத்திருந்தாங்க. இப்போ பாஸ்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் அவரோட கதைத்துட்டு அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு வலிக்கிடும் போது இவர் மேலே இருந்து கீழே ஓடுறார். அப்போ நான் மேலே இருந்து என்ன செய்கிறேன், கீழே பார்க்குறேன். ஒரு கீழே ஓடி போயிட்டு பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு வரலாட்டியும் நான் 3 மாதமாக நான் தசம பாகத்தை நான் எடுத்து வச்சிருக்கிறேன், இந்தாங்க சொல்லும்போது பாஸ்டர் வாங்கவே இல்லை. நீங்கள் ஆலயத்துக்கு வந்து அந்த தசம பாகத்தை செலுத்துங்க. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா நிறைய பேர் அதை எடுத்து வைக்கிறது இல்லை. நான் தான் சர்ச்சுக்கு போகலதானே, இல்லை, தசம பாகம் கர்த்தருடையது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? நீங்க போறீங்களோ போகலையோ, நீங்க ஆண்டுடைய பிள்ளைகளா இருப்பீங்களா இருந்தா, நீங்க விசுவாச மார்க்கத்தாரா இருப்பீங்களா இருந்தா உங்களுடைய தசம பாகங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, எப்பயுமே எடுக்கக்கூடாது. நீங்க எங்க உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கலாம், என்ன குறைவா இருக்கலாம், அது உங்களுடைய பணம் அல்ல, அது கர்த்தருடையதா இருக்குது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? நிறைய பேருக்கு இந்த காரியங்கள், இந்த சத்தியங்கள் பிடிக்காம இருக்கலாம். உங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் இதுதான் சத்தியமா இருக்கு. நீங்க இதை சரியா நடைமுறைப்படுத்தும் போது கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? சரி, இப்ப நம்ம யாருக்கு கொடுக்கணும்? நாங்க எந்த சபையிலிருந்து வார்த்தைகளை கற்றுக்கொள்றோமோ, எந்த ஊழியக்காரனுக்கு கீழே இருக்கிறோமோ, நாங்க அந்த சபைக்கு தான் நம்முடைய தசம பாகத்தை செலுத்தணும். ஆனா காணிக்கைகளை நாங்க என்ன செய்யலாம்? இப்ப உங்களுடைய வீட்டுக்கு நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க, என்ன உங்களுடைய வீட்டுக்கு நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்? நல்ல ஊழியக்காரங்களை நீங்க நல்லா தாங்கணும். தவறான காரியங்களை எல்லா ஊழியக்காரனுக்கும் நாங்க அள்ளி கொடுத்துடக்கூடாது. நாங்க கொடுக்கிற நபர் எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்க்கணும், அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார் பார்க்கணும், அவருடைய வார்த்தைகள், அவருடைய சத்தியம், அவர் வாயில பேசுகிற சத்தியங்கள் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணும். அப்ப காணிக்கைன்னா என்னண்டா, போன கிழமை அந்த பாஸ்டர் அழகா சொல்லி தந்தார். இப்போ ஒரு வீட்டில் ஒரு திருமண விழா நடக்குது, ஒரு
பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளுடைய விழா நடக்குது, இது போல உங்களோட வீட்டில் ஜெப கூட்டங்கள் நடக்குது. இப்படி பாஸ்டர் உங்களோட வீட்டில் என்ன கூட்டங்களை வைக்கிறாரோ இல்லை விசிட்டிங் வர்றார், இப்படிப்பட்ட நாட்களில் நீங்கள் கொடுக்கறதா காணிக்கையாக இருக்குது. தசம பாகம் வேற, காணிக்க வேற. இப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் கொடுக்கறதா காணிக்கைகளாக இருக்குது. அப்போ நம்ம ரெண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ள கூடாது. ரைட். இப்போ இன்னொரு காரியம் இருக்குது, விதை. இது நமக்கு அநேகமாக நம்முடைய சபை மக்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது. விதைக்கிற காரியங்கள் ஒரு பணம் ஒரு விதையா இருக்குது. சில நேரத்தில் ஆண்டவர் என்ன, இப்போ நீங்கள் தசமபாகம் செலுத்தி இருப்பீங்க, இப்போ நீங்கள் எல்லாரும் தசமபாகம் செலுத்திட்டீங்க. இப்போ ஆண்டவர் இந்த சத்தியத்தை கேட்கும் போது உங்களுக்கு உணர்த்துவாரு, நான் இவருக்கு இந்த வார்த்தையை போதிக்கிற இந்த ஊழிய காரணங்க நான் ஏதாச்சும் ஒன்று விதைக்கணும், ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு உள்ள கொடுக்கணும் போல இருக்கலாம், உங்களுக்கு கொடுக்கணும் போல இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, சில பேர் என்ன செய்வாங்க, அது என்ன செய்வாங்க, ஆலயம் முடிஞ்ச பிறகு கொண்டு என்ன செய்வாங்க, அந்த செலுத்துறது தான் விதையாக இருக்குது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? தசமபாகம் வேற, காணிக்க வேற, விதை வேற. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏதேன் தோட்டத்தில் தசமபாகம் கட்டாயமானது அல்ல. ஆனால் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கும் போது அந்த நியாயப்பிரமாணத்தில் தசமபாகம் கட்டாயமாக்கப்பட்டது. கட்டாயம் தசமபாகத்தை செலுத்தியே ஆகும். கட்டாயம் ஒவ்வொருத்தரும் தசமபாகத்தை செலுத்தியே ஆகும். ஆனால் கல்வாரி சிலுவையில் அந்த சிலுவைக்கு பின்பதாக புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் அதை கட்டாயமாக்கலை. அதை கட்டாயமாக செலுத்தணும்னு சொல்லலை, ஆனால் மனப்பூர்வமாக கொடுக்கும்படி சொல்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மனப்பூர்வமாக கொடுக்கணும். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், கட்டாயம் இல்லை, நீங்கள் மனப்பூர்வமாக கொடுக்கணும். ஆனால் நீங்கள் கொடுக்கும் போது அதிகமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தின் மலையை உங்கள் மத்தியில் கட்ட வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். இப்போ நம்ம இதை பார்ப்போம். முதலாவது பார்த்தோம் தசமபாகம்னா என்ன, 10ல் 1. தசமபாகத்தை யாருக்கு செலுத்தணும், எங்க செலுத்தணும்? ஆண்டுடைய ஆலயத்துக்கு போய் செலுத்தணும். காணிக்கை என்றா என்னன்னு பார்த்தோம், விதை என்றா என்னன்னு பார்த்தோம். அதை குறித்து இனி வரப்போற நாட்களை தெளிவாக பார்ப்போம். இந்த தசமபாகம் எப்படி எடுக்கிறது, நம்ம தசமபாகத்தை எப்படி எடுக்கிறது? இன்னைக்கு ஒருவேளை ஒரு நாளில் நீங்கள் வேலை செய்கிற ஆட்களாக இருந்தால், நாள் கூலியை உழைக்கிற ஆட்களாக இருந்தால், இன்றைக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க. உதாரணமாக நீங்கள் வலதற்ற ஆட்கள், இப்போ வலதற்றி கொண்டு இருக்கிறீங்களா இருந்தால் நீங்கள் அதில் வர்ற வருமானம், ஒரு வேளை நீங்கள் 2 வலை தட்டிட்டீங்க, ஒரு வலைக்கு 1000 வைக்கிறேன். இப்போ அதில் நீங்கள் எவ்வளோ எடுத்து வைக்கணும்? ஒரு வலைக்கு 1100 ரூபா எடுத்து வைக்கணும். 2 வலையாக இருந்தால் 2 வலைக்கு 200 ரூபா என்ன செய்யணும், அன்றைக்கு எடுத்து வைக்கணும். இப்போ அடுத்த நாள் என்ன செய்றீங்க, அதே வேலையை செய்றீங்க, 2 வேலை செய்கிறீங்க, 3 வேலை செய்றீங்கன்னு வைங்களேன். அப்போ அதில் 300 ரூபா எடுத்து வைக்கணும். இப்படியாக நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் உங்களுடைய காசு உங்களோட கையில் எப்படி வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் உங்களுடைய தசம பாகத்தை எடுத்து வைக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? இப்போ கிழமைக்கு நீங்கள் உழைக்கிற ஆகலாக இருந்தால், ஒரு வேலை கிழமைக்கு உங்களுக்கு 7500 ரூபா 8000 வருது. 7500 ரூபா வருதா இருந்தால் கூட எடுத்து வைக்கணும். 750 ரூபா எடுத்து வைக்கணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? இப்போ மாசத்துல உங்களுக்கு ஒரு 30,000 40,000 வருது. மாச சம்பளம் வாங்குறாங்க, 30,000 40,000 வருது. 40,000 எவ்வளவு எடுத்து வைக்கணும்? 4,000 எடுத்து வைக்கணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? இதெல்லாம் நம்ம சரியா செய்யறதே இல்லை. இப்போ இன்னும் சிலர் நம்ம சபையில் இருக்கிறாங்க. இப்போ நம்மளோட சபையிலேருந்து வெளிநாட்டுக்கு போனாங்க, 10 பேருக்கு மேல் இருக்கிறாங்க. இப்போ அவங்க எங்க தசமபாகம் செலுத்தணும்? இந்த ஆலயத்துக்கு தான் தசமபாகம் செலுத்தணும். நம்ம என்ன ஜெபிக்கிறோம், ஆண்டவரே வெளிநாட்டில் இருக்கிற யார் மூலமாவது எங்களை சந்திங்க, யார் மூலமாவது இல்லை, இங்கிருந்து இந்த சபையை சார்ந்த ஜனங்கள் அங்கே போயிருக்கிறாங்க, அவங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலிருந்து சபைக்கு என்ன செய்யணும், விதைக்கணும். அவங்கள எப்படி விதைக்கணும்? அவங்களோட வருமானத்திலிருந்து 10ல் 1 விதைக்கணும். இப்போ அவங்க போயிட்டு 1 லட்சம் ரூபா உழைக்கிறாங்க, மாதம் 1 லட்சம் ரூபா அவங்க கைக்கு வரதா இருந்தால் அவங்க மாதம் 10,000 எங்கே அனுப்பணும்? அவங்கள வீட்டுக்கு அனுப்பக்கூடாது. சபை சர்ச் அக்கௌண்ட்டை வாங்கி, அக்கௌண்ட் நம்பரை வாங்கி என்ன செய்யணும், சர்ச் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும். ஆனால் அவங்க எங்கேயோ அனுப்பி இங்கே கொண்டு வர்றதால அது இங்கே வந்து சேர்றதே கிடையாது. கடந்த நாட்களில் ஒரு 2 பேர் எனக்கு கோல் பண்ணாங்க. அவங்க கேட்குறாங்க, விகாஸ் நான் போனதுலேருந்து தசமபாகம் அனுப்புகிறேனே, உங்களுக்கு கிடைக்குதா, வீட்டுக்கு பாஸ்டருக்கு கிடைக்குதா, உங்களோட ஆளை சர்ச்சுக்கு கிடைக்குதா, பயன்படுத்தி பார்த்தா கிடைக்கவே இல்லை. அப்போ அது உண்மையாக இல்லை. அப்போ அவங்க என்ன செய்யணும், சர்ச் அக்கௌண்ட் நம்பர் வாங்கி, பாஸ்டர் அக்கௌண்ட் நம்பர் வாங்கி அவங்களுடைய தசமபாகத்தை தவறாமல் என்ன செய்யணும், செலுத்தணும். நாங்கள் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 15ஆம் அதிகாரம், சங்கீதம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுது பாருங்க, கடைசி 2 வசனங்கள். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் கடைசி.
அதை சொல்லுது பாருங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். கனம் பண்ணுதல் நம்ம ஆண்டவர் நம்ம கொடுக்கிறது என்பது கனம் பண்றதுனால கொடுக்கிறோம். கனத்தின் அடிப்படையில் தான் நம்ம கொடுக்கிறோம். அந்த ஊழியக்காரனை கனம் பண்றோம், அவருடைய வார்த்தைகள், அவர் மூலமா பேசப்படுகிற ஆண்டுடைய வார்த்தையை கனம் பண்றோம். எப்பயுமே இப்ப நான் சொன்னதானே, இப்ப நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்கறீங்க, ஆண்டு உங்களுக்கு உணர்த்துறாரு, விதைக்கோணம் விதைக்கோணம் ஆண்டு உணர்த்துறாரு. இப்ப நீங்க என்ன செய்வீங்க, இந்த பிரசங்கம் முடிஞ்சோன்னு நீங்க கொடுக்குறீங்க. இது என்னது? விதைக்கிறது. இது நம்முடைய சமுதாயத்தில் இந்த பழக்கம் இல்லை. ஆனா இப்ப இதெல்லாம் என்னத்தின் அடிப்படையில கொடுக்கிறோம்? இந்த வார்த்தையை நான் கனம் பண்றேன். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இந்த ஊழியக்காரர், பைபிள் சொல்றது, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது, திருவசனத்தை கேட்கிறவன், திருவசனத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவனுக்கு சகல நன்மைகளிலும் என்ன செய்யணுமா? அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. கலாத்தியர் 6ஆவது அதிகாரம், அந்த 6ஆவது அதிகாரத்தில் இருக்குது பாருங்க. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன், உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க. அப்ப உங்களுக்கு வார்த்தையை கற்றுத் தருகிற ஆளுக்கு, வார்த்தையை போதிக்கிற ஆளுக்கு, அந்த வார்த்தையை கேட்கிற நாங்க என்ன செய்யணும்? சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இங்க சொல்றது எதன் அடிப்படையில கொடுக்கிறோம்? கனத்தின் அடிப்படையில கொடுக்கிறோம். நாங்கள் இந்த ஊழியக்காரனை மதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் அந்த ஊழியக்காரன் மூலமாக பேசப்படுகிற ஆண்டுடைய வார்த்தையை கனப்படுத்துகிற விதமாக கொடுக்கிறோம். இப்ப நம்ம திருப்பி வருவோம், சங்கீதம் 15க்கு வருவோம். ஆனா இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க, ஊழியக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு கஷ்டம், சபைக்கு ஊழியத்தை தாங்கிறதுக்கு கஷ்டம். என்ன நஷ்டம் வந்துருமோ, இதை கொடுத்தா வீட்டுல நான் மற்ற காரியங்களை செய்ய இயலாதோ. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து தசம பாகத்தை 500 ரூபா 100 ரூபா 500 ரூபா செலுத்துறாங்க. ஆனா தசமம் இதை சேர்த்து முடிஞ்சு போகும்போது இறைச்சி மட்டும் 1300 ரூபா 1400 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. அப்ப ஆனா உண்மையா வருமானம் எவ்வளவு இருக்கும்னு பார்த்தா அதிகமாக தான் இருக்கும். ஆனா அது எப்பயுமே அவங்க காணிக்கையில் அதுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே போடணும். நிறைய பேர் 10 வருஷம் 20 வருஷமா அவங்களுடைய காணிக்கை 1000 ரூபாயாவே இருக்கு, 500 ரூபாயாவே இருக்கு. நிறைய பேர் தசம பாகம் போடுறதே கிடையாது. இப்ப பாஸ்டர் தசம பாகத்தை பத்தி போதிச்சாரா இருந்தா அடுத்த 2-3 கிழமைக்கு சேர்ச்சிக்கு வர மாட்டாங்க. இப்படியாவது அவங்க எப்படியாச்சும் கொடுக்காம இருக்கிறாமட்டு பாக்குறாங்க, கொடுக்கிற இருதயம் வருது இல்லை. இன்னைக்கு நான் விரும்புகிற அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட இருதயம் முதலாவது வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த இடத்துல ஒரு 20 பேர் இருப்பீங்களா இருந்தா, இந்த 20 பேருக்கும் அந்த உள்ளம் வந்து உங்களுடைய கையில வர்ற அந்த பணத்திலிருந்து நீங்க இந்த 20 பேரை நீங்க சரியா தவறாம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுடைய தசம பாகத்தை நீங்க செலுத்துவீங்களா இருந்தா இந்த ஊழியர்கள் இன்னும் அதிகமா ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம யார்கிட்டையும் கையேந்து தேவையில்லை. 20 பேர் அந்த 1000 ரூபாய் செலுத்தும் போது கிழமைக்கு 20,000 ரூபாய் வந்துடும். இப்போ மாசத்துக்கு 80,000 வந்துடும். அப்ப நம்ம யாரையும் நோக்கி போக தேவையில்லை. இந்த ஊழியத்தை நம்மளோட சபையே இந்த ஊழியத்தை தாங்குகிற விதமாக மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த உள்ளம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரணும். ஊழியத்தை தாங்கணும், நம்ம ஊழியத்துக்கு உதவி செய்யணும் என்ற அந்த உள்ளம் வரணும். இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு தசமமாக செலுத்துறதுனால நஷ்டம் வந்துருமோன்னு பயப்படுறாங்க. ஆனா இங்க சொல்லப்படுது பாருங்க, ஆணை இட்டதினால் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணும்? நான் ஊழியத்தை தாங்கிறதால, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியக்காரனை நான் தாங்கிறதுனால, நான் என் ஊழியக்காரனுக்கு கொடுக்கறதுனால எனக்கு நஷ்டம் வந்தாலும் நான் கொடுக்கறத நிப்பாட்ட போறதே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உண்மையா சொல்ல போனா கொடுக்கிறவனுக்கு ஒரு நாளும் நஷ்டமே வராது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கொடுக்கிறவனுக்கு ஒரு நாளும் நஷ்டமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் நஷ்டம், ஏன் கஷ்டம் என்றா கொடுக்கிறதே கிடையாது. ஏன் கொடுக்கிறது கிடையாது? கொடுக்கிற உள்ளமே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறார், உங்களுக்கு கொடுக்கிற உள்ளம் வரணும். இரண்டாவது, நீங்க கொடுக்கிறவர்களா இருக்கணும். உங்களுடைய கை வாங்கி கொண்டிருக்க கூடாது, கொடுக்கிற கரங்களா மாறணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனா நிறைய பேர் பாருங்க, கொடுக்கிற உள்ளம் கிடையாது, ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? அடுத்த வசனம் சொல்றது பாருங்க, அவங்க தன்னுடைய பணங்களை வட்டிக்கு கொடுக்குறாங்க, வட்டிக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. விளங்குதான்? குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் அவங்க என்ன செய்யறாங்க? லஞ்சம் காரியங்களை கொடுக்குறாங்க. இப்ப பாருங்க, போலீஸ்காரன் இதுல இந்த இதுவும் இருக்குது. இப்போ போலீஸ்காரன் என்ன செஞ்சுட்டான்? கையை நீட்டி மறைச்சிட்டான். இப்ப என்ன செய்யறான்? இப்ப இந்த சபையில இருக்கிற வாலிபர்கள் யாரோ இல்லாட்டி பெரியவர்கள் யாரோ என்ன செய்றீங்க? நீங்க இப்ப எங்கேயோ போயிட்டு பைக்லயோ பெரிய வாகனத்திலயோ எங்கேயோ போயிட்டு வர்றீங்க. இப்ப போலீஸ்காரன் என்ன செஞ்சுட்டான்? நீங்க வந்து கொண்டிருக்கும் போது வவுனியா கிட்ட வரும்போது என்ன செஞ்சுட்டான்? மறைச்சிட்டான். இப்ப அவன் என்ன செய்ய போறான்? எழுத போறான். இப்ப நீங்க என்ன செய்றீங்க? சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்லிட்டு என்ன செய்றீங்க?
அது நீங்க பார்க்க மாட்டீங்க. இதுக்கு அவன் 1000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க, அவன் காணாதுன்றான். அதுக்குள்ள இருக்கிற நீங்க 5000 ரூபாய் எடுத்து கொடுக்கறதுக்கு யோசிக்க மாட்டீங்க. திருப்பி இங்க வந்து போறதுக்கு அங்க போகணும், அதை எடுக்கிறதுக்கு இன்னும் பெரிய பாடுபடணும், அங்காலையும் என்ன போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகணும், இதெல்லாம் யோசிச்சு அவனுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். லஞ்சம் கொடுக்கறதுக்கு, ஊழல் கொடுக்கறதுக்கு, ஊழல் செய்யறதுக்கு இதெல்லாம் யோசிக்க மாட்டோம். இந்த கொஞ்சம் சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவோம், அதுக்கெல்லாம் அள்ளி கொடுப்போம். அதுக்கு என்ன செய்வோம், கை நல்லா போகும், டக்குன்னு கை வந்துடும். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொடுக்கறதுக்கு, ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு, ஊழியக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு கை எங்க பொக்கெட்டுக்குள்ளேயும் போகாது, பர்ஸுக்குள்ளேயும் போகாது. அது அடிக்கடி ஒரு பாஸ்டர் சொல்லுவார். ஒரு நபரை ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு ஞானஸ்தானம் தொட்டிக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஒரு கை மட்டும் மேலே இருக்குதான். என்னென்னு பார்த்தா அவரோட பர்ஸ் எடுத்து கையில் வச்சு என்ன செஞ்சுட்டாராம், தண்ணிக்கு மேலே வச்சிருக்கிறாராம். அந்த பாஸ்டர் திருப்பியில் கேட்டாராம், உங்களையே நீங்கள் கடவுளுக்கு அர்ப்பணிச்சிட்டீங்க, உங்களுடைய பணத்தை மட்டும் நீங்களே, அதையும் நீங்கள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேனே வருதில்லை பாருங்க. ஏண்டா கொடுக்குற உள்ளம் வரணும் பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்க, தேவையில்லாத காரியங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க, என்ன வட்டிக்கு அள்ளி கொடுக்குறாங்க, என்ன பரிதானம், இப்படி சில காரியங்களை மாட்டிக்கொள்ளும் போது அதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. ஆனா கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு என்ன செய்யறதில்லை, இருதயம் வருதே இல்லை, மனது வருதே இல்லை. அப்ப இதை சொல்றது, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. யாரு பணத்தை வட்டிக்கு கொடுக்காதவன், என்ன பரிதானம் வாங்காம இருக்கிறவன், அவன் யாரா? அது 1வது அதிகார வசனத்துல சொல்றது, கர்த்தாவை யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் மெந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதினால் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாக இருக்கிறான், அவன் தவறாக கொடுக்கிறவனா இருக்கிறான். இன்னைக்கு நாங்கள் அப்படிப்பட்டவங்களா தான் இருக்கணும். நம்முடைய கிழமைக்கு இன்றைக்கு ஒருவர் நம்முடைய சமுதாயத்தில் மாச சம்பளம் வாங்குறார்கள் குறைவு, நாள் சம்பளம் வாங்குறார்கள் தான் கூட, கிழமைக்கு சம்பளம் வாங்குறார்களும் கூட. அப்போ இன்றைக்கு நீங்கள் ஒரு வேலை நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, அது பெரிய வேலையோ பெரிய வேலை சின்ன வேலைன்னு ஒரு வேலை இல்லை. இன்னைக்கு வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு வருகிற வருமானத்தில் பணத்தில் 10ல் 1 செலுத்தியே ஆகும். அது ஆண்டுடைய கட்டளையாக இருக்குது, அது ஆண்டுடைய நியமமாக இருக்குது. இல்லை அப்படின்னா அது பழைய ஏற்பாடுல தானே சொல்லப்பட்டிருக்குது தசம பாகம், புதிய ஏற்பாடுல எங்கே சொல்லப்பட்டிருக்குது, எல்லாம் திருப்பி கொடுங்க. மத்தேயு 23:23 அதில் பாருங்க, பழைய ஏற்பாடு தானே சொல்லியிருக்கிறாரு, மோசே தானே சொல்லியிருக்கிறாரு, தேவன் சொல்லியிருக்கிறாரு. புதிய ஏற்பாடுல இயேசு எங்கே சொல்லியிருக்கிறாரு? நாங்கள் எல்லாம் திருப்பி கொள்வோம். மத்தேயு 23:23 வாசிங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் வாசிங்க. ஒட்டுதலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் பாருங்க, புதிய ஏற்பாட்டிலையும் இந்த பரிசேயர் சதுசேயர் மற்ற யூதர்கள் என்ன செய்யறாங்களாம், எதிரையெல்லாம் தசமபாகம் கொடுக்குறாங்களாம். அவங்களுக்கு வருகிற வெள்ளிக்காசுல பணத்துல மட்டும் தசமபாகம் கொடுக்கல, அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள்ல வெந்தயம், மிளகு, வீட்டில் இருக்கிற சீனி, உப்பு, இதுலையும் தசமபாகம் கொடுக்குறாங்களாம். அது சொல்றது பாருங்க, ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி. இப்ப இதை பேசுறார், கண்டிக்கிறார். நீங்க தசமபாகத்தை சரியா கொடுக்குறீங்க, ஆனா உங்க இருதயத்தில் ஆண்டுடைய வார்த்தை இல்லை. அதுக்கு அடுத்து வாசிங்க. நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகள் ஆகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் பாருங்க. அவங்களுக்கு என்ன இருக்கு, அவங்க தசமபாகம் சரியா கொடுக்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ஆனால் அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் இடத்துல தசமபாகம் கொடுத்து விடுறாங்க. நிறைய பேர் நம்மளோட சபையில் இருக்கிறாங்க, காணிக்கையை கொடுத்து போட்டு விடுறார்கள், நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கு அது பெரிய, அதான் நான் முதலே சொன்னேன், நீங்க லட்சமா கொடுத்தாலும் இந்த வார்த்தை இருந்து கேட்டுட்டு போராடி நீங்க கொடுத்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சேர்ச்சுக்கு வராம நீங்க கொடுத்த எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க லட்சமா கோடியா கொடுக்குறாங்களா இருந்தாலும் சேர்ச்சுக்கு வரலாடி நீங்க கொடுக்கவே வேண்டாம், கொடுத்து அனுப்பவே. அதை வச்சிருந்து புறவு நீங்க வரும்போது கொடுங்க, ஆனா கொடுக்க வேண்டாம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டாம். இவங்க என்ன செய்யறாங்க, மாயக்காரராகிய வேத பாரகர் பரிசேயர் என்ன செய்யறாங்க, ஆண்டுடைய நீதி, இரக்கம்,
விசுவாசத்தை விட்டுட்டு தசம பாகத்தை மட்டும் செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்ய வேணாம்னு சொன்னாரா? கீழே சொல்றாரு பாருங்க, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எவைகளை செய்யணும்? நீதியை செய்யணும், இரக்கத்தை செய்யணும், விசுவாசத்தை செய்யணும், அதை விட்டுறக்கூடாது. அதே நேரத்துல நீங்க ஏற்கனவே செஞ்சு கொண்டிருக்கிறீங்களே தசம பாகம், யார் இது சொல்றா? இயேசு சொல்றார், நீங்க தசம பாகத்தையும் விடாதிருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க, தசம பாகத்தை விடாதிருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதையும் தொடர்ந்து செலுத்தி கொண்டே இருக்கணும், ஒவ்வொரு கிழமையும் செலுத்தி கொண்டே இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு கிழமைக்கு இன்னைக்கு உழைக்கிறார்கள் அதிகமாக காணப்படுறீங்க. மாசத்துல உழைக்கிறாங்க, மாசத்துல வருமானம் வரதா இருந்தா ஒவ்வொரு மாசமும் என்ன செய்யணும்? 40,000 வரதா இருந்தா அதை 4,000 ரூபாய் கொண்டு என்ன செய்யணும்? 4,000 ரூபாய் இல்லை, ஆனால் 4,000 ரூபாய்க்கு குறைய போயிடக்கூடாது. தசமபாகம்ன்றது இப்ப மனரம்யமா கொடுக்கும். அப்ப ஆண்டவர் 4,000 தான் கொடுக்கணும் தசமபாகம், சரியா? 40,000 வருமானம் வருது, ஆனா உதாரணத்துவம் உள்ளவன் 6,000 எடுத்து கொடுப்பான், அதை 2 மடங்கு 8,000 எடுத்து கொடுப்பான். இத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க. இப்ப இன்னொரு பழைய ஏற்பாடு இன்னொரு காரியம் இருந்தது. லேவியராகமம் 27:31 வாசிங்க. பழைய ஏற்பாட்டுல லேவியராகமம் 27:31 சொல்லப்படுது பாருங்க. ஒருவன் தன் தசம பாகத்தில் எவ்வளவாவது அவன் மீட்டுக் கொள்றதுக்கு, அவன் எடுத்துக்கொள்றதுக்கு மனதா இருந்தானால் அதனுடன் அங்க என்ன சொல்லுது பாருங்க. இப்ப நீங்க தசம பாகத்துக்கு என்ன செஞ்சிட்டீங்க? நீங்க ஒரு பணத்தை எடுத்து வச்சிருக்கிறீங்க. இப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க தசம பாகத்துக்கு 1,000 ரூபாய் 7,000 எடுத்து வச்சிட்டீங்கன்னு வைங்களேன். 6 நாளைக்கும் 6,000 எடுத்து வச்சிட்டீங்க. இப்ப இந்த 6 நாளும் நீங்க எடுத்து வச்சதுல ஒருவேளை வீட்டு ஏதோ கஷ்டம் வந்துருச்சு, 2,000 ரூபாய் எடுக்கணும் போல இருக்குது, அதுல இருந்து 2,000 ரூபாய உருவணும் போல இருக்குது. அப்ப இருந்தா ஆண்டவர் என்ன சொல்ற? எடுன்னு சொல்லல, எடுன்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி உனக்கு என்ன வந்ததுனால 5ல் 1 சேர்த்து வச்சு கொடுன்னு சொல்றாங்க. அப்ப தசம பாகத்திலிருந்து தசம பாகத்துல கை வைக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவருடைய பணத்துல கை வைக்கவே முடியாது. அது ஆண்டவருடைய பணத்துல கை வைக்கிறது தான் என்னது? வஞ்சனையா இருக்குது. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்க நம்ம தான் சொல்லணும், நாங்களோ உண்மை வஞ்சிக்கிறோம்னு சொல்லணும். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? இந்த வஞ்சனை என்று எடுத்து பார்க்கும்போது இப்ப நீங்க நிறைய பேர் நினைக்கலாம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எங்க பினகாஸ் தசம பாகம் இருக்குது? ஆதியாகமம் எங்க இருக்குது? ஆதியாகமம் 4 தான் ஆபேல் காயின்ற இரானை காணிக்க இருக்குது. நீங்க என்ன தசம பாகம் ஆதியாகமம் 1 இருக்குன்னு சொல்றீங்க? பைபிள் சொல்றது மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால் என்னை வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நான் தசம பாகம் செலுத்திட்டேன், நான் காணிக்கையெல்லாம் போடும். தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. தசம பாகம் கொடுக்கணும், காணிக்கையும் கொடுக்கணும். இங்க சொல்லுது தசம பாகத்திலிருந்து காசு உனக்கு எடுக்கணும் போல இருந்தா நீ என்ன செய்ய? எடுன்னு சொல்லல, அதோட சேர்த்து இன்னும் சேர்த்து வை. 5ல் 1 சேர்த்து உனக்கு எவ்வளவு எடுக்கணும் போல தோணுச்சோ, உனக்கு எவ்வளவு எடுக்கணும் போல தோணுச்சோ அதுல 5ல் 1 பாகத்தை நீ கூடுதலா சேர்த்து வை. எத்தனை பேர் கேட்கும் போது எப்படி இருக்குது? அப்ப என்ன செய்ய முடியாது? எடுக்கவே. அப்ப என்ன வரக்கூடாது? எடுக்கணும்ன்ற நினைப்பு கூடி வரக்கூடாது. நீ எடுக்கிறது அது பெரிய காரியம், நீ எடுக்கணும்ன்ற நினைப்பு கூடி வரக்கூடாது. ஆண்டவருக்கண்டு நீ எடுத்து வச்சிருக்கிற காசுல நீ எடுக்கணும்ன்ற சின்ன நினைப்பு கூடி உனக்கு வரவே கூடாது. வந்ததா இருந்தா, அப்படி வந்துட்டா இருந்தா நீ என்ன செய்யணும்? கூட சேர்த்து வைக்கணும். கூட சேர்த்து என்ன செய்யணும்? தசமபாகத்துல வைக்கணும். இப்ப 6,000 ரூபாயில 2,000 உருவணும் போல இருந்துச்சா இருந்தா இந்த 2,000 ரூபாய் 5ல் 1 எவ்வளவு? 5ல் 1 எவ்வளவு? அதையும் சேர்த்து என்ன செய்யணும்? கூடுதலாக நீ பணத்தை வைக்கணும். இத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இது கஷ்டமா இருந்தாலும் இதை செஞ்சேதான் ஆகும். மற்றது குடும்பத்தில் 5 பேர் வேலைக்கு போனாலும் 5 பேர் தனித்தனிய தசமபாகம் செலுத்தி ஆகும். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 5 பேரும் தசமபாகம் செலுத்தணும். இப்ப கணவன் ஒரு வேலைக்கு போறார், அவருக்கு மாசம் 40,000 வருது, அவர் 4,000 செலுத்தணும். அடுத்தது மனைவி என்ன செய்யறாங்க? கவர்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போறாங்க, அங்க 25,000 மாசம் கிடைக்குது. அவங்க என்ன செய்யணும்? 2,500 ரூபாய் எடுத்து எம்பளப்புகளை வச்சு செலுத்தியே ஆகணும். நிறைய பேருக்கு எம்பளப்பு கடையில வாங்குறதுக்கே கஷ்டம். நான் அன்னைக்கு எடுத்து எம்பளப்பை பார்க்குறேன், அதை கீறி 10 பேர் கீறி இருப்பாங்க. பாஸ்டருக்கு தான் எடுத்து 5 ரூபா கொடுத்து எம்பளம் வாங்கிடலாம், பாஸ்டர் தான் வாங்கி வைக்கணும் மாதிரி. அப்ப நான் அன்னைக்கே பேசினேன் அவங்கள்ட்ட. அப்ப அடுத்து இன்னொரு காரியம்
மனைவி கணவன் வேலைக்கு போறாரு 40,000 அதில் 4,000 எடுத்து வைக்கணும். அடுத்தது வந்து மனைவி வேலைக்கு போறாங்க, அவங்க 20,000 உழைக்கிறாங்கன்னு வைங்களேன். நிறைய உழைக்கிறாங்களே இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு உழைக்கிறாங்களோ அதில் 10ல் உண்டு. 25,000 உழைச்சாங்கன்னா 2,500 எடுத்து அதுல இருந்து உருவக்கூடாது. 1,500 ரூபாய் உருவிட்டு 1,000 ரூபாய் போடக்கூடாது. 1,500 ரூபாய் உருவணும் என்ற எண்ணம் வந்தாலே சேர்த்து தான் 2,500 ரூபாயோட கூட தான் சேர்த்து வைக்கணுடைய செலுத்தாம இருக்கு. இதெல்லாம் நம்ம செய்யாததுனால தான் நம்முடைய வீட்டில் பொருளாதாரத்தில் சாபங்கள் நிறைந்து காணப்படுது. அதில் சொல்றாரு, நீங்கள் வஞ்சிக்கிறாமா, நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால் என்னை வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொல்றாரு. அடுத்தது இப்போ கணவன் வேலைக்கு போறாரு, மனைவியும் வேலைக்கு போறாங்க. கணவன் 40,000 உழைக்கிறார், மனைவி எவ்வளவு உழைக்கிறாங்க? 25,000 உழைக்கிறாங்க. இப்போ அடுத்தது மூத்த பிள்ளை. இப்போ மூத்த பிள்ளை எவ்வளவு உழைக்குது? அது ஒரு வேலைக்கு போய் ஒரு 30,000 உழைக்குது. இப்போ அந்த பிள்ளை என்ன செய்யணும்? அந்த பிள்ளை எவ்வளவு எடுத்து வைக்கணும்? 3,000 எடுத்து தசம பாகம் செலுத்தியே ஆகும். இந்த பிள்ளை என்ன செய்யுது? கூல் வேலைக்கு வேலைக்கு போகுது. அப்போ அங்கே ஒரு 30,000 கிடைக்குது. அங்கே 3,000 இந்த பிள்ளையும் செலுத்தியே ஆகும். அடுத்து இன்னொரு பிள்ளை இருக்குது, அது என்ன செய்யுது? அது வெளிநாட்டில் வேலைக்கு அனுப்பியிருக்கிறீங்க. அந்த பிள்ளை மாதம் 1,00,000 ரூபா உழைக்குது. இது என்ன, நாங்கள் 3 பேரும் தசம பாகம் செலுத்தி அவனும் போட்டே தான் ஆகணுமா? போட்டே தான் ஆகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவன் 1,00,000 ரூபா உழைக்கிறான், அவன் 10,000 செலுத்தியே ஆகணும். இதுதான் அடிப்படை. இப்போ மனம் உள்ளவன் இதை விட அதிகமாக செலுத்தலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ இந்த கணவனுக்கு மனம் இருக்குமா இருந்தால் அவர் 4,000 ரூபா தான் செலுத்தணும் இல்லை, அவர் 6,000 ரூபாயும் செலுத்தலாம், 40,000 ரூபாய் 10,000 செலுத்தலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரெண்டாவது காரணம், அடுத்த மனைவி. இப்போ மனைவி, என் கணவன் 10ல் ஒன்று 4,000 ரூபா தான் செலுத்துறாரு, நானும் 2,500 ரூபா தான் எடுத்து வைப்பேன் இருக்கக்கூடாது. மனம் இருந்தால் இவள் அதிகமாக கொடுக்கணும். கணவனை காட்டி நம்ம அதிகமாக கொடுக்கலாம், பெருமைக்காக கொடுக்கக்கூடாது. கடவுள் உள்ளத்தில் ஏவனும் அதிகமாக கொடுக்கலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ பிள்ளைகளும் அப்படித்தான், இவ்வளவுதான் கொடுக்கணும்னு இல்லை, ஆனால் 10ல் ஒன்றை விட என்ன செஞ்சிடக்கூடாது, குறைஞ்சிட. இப்படி நம்ம சரியாக கொடுப்பமா இருந்தால் சபையில் வருமானமே மாசத்துல 40,000 50,000 வரும். அப்போ இந்த ஊழியர்கள் அதிகமாக சந்திக்கப்படும். நாங்கள் டோலக்கு வாங்கணும் யார்ட்டையும் போய் நிற்க தேவையில்லை, டோலக்கு வாங்கணும் யார்ட்டையும் போய் நிற்க தேவையில்லை, இது இந்த பில்டிங் கட்டணும் யார்ட்டையும் நிற்க தேவையில்லை. ஆண்டவர் நம்ம மூலமாகவே நம்முடைய சபையை கட்டி எழுப்புவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மனம் உண்டானால் இடம் உண்டு சொல்லுவாங்க. இங்க மனதில் வரணும் பாருங்க, இந்த நல்ல எண்ணம் எங்க வரணும்? மனதில் வரணும். இப்போ நம்ம கரண்ட் பில் என்ன செய்யறோம்? அதை 4,000 ரூபாயோ 5,000 ரூபாயோ நாளைக்கு வெட்ட போறோம்னா இன்றைக்கே போயிட்டு என்ன செஞ்சிடறோம்? கட்டிடுறோம். இத்தனை எவ்வளவா இருந்தாலும் கட்டிடுறோம். தண்ணி பில்லாக இருந்தாலும் அப்படித்தான் கட்டிடுறோம். ஏன்னா அதை விட நம்ம டிவிக்கு ரீலோட் போடுறதுக்கு அது 1,500 ரூபாயோ 2,500 ரூபாயோ அதுக்கு போடுறோம். பைக்குக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு என்ன செய்யறோம்? அது 1000 கணக்கில் போட்டு அடிக்கிறோம். அவனுக்கு என்ன செய்ய டக்குன்னு எடுத்து என்ன செய்யறோம்? கொடுக்குறோம். அங்கே கை நீளுது, அங்கே கொடுக்கறதுக்கு கை நீளுது. ஆண்டவனுக்கு கொடுக்குறோன்னா கை என்ன செய்யுது? குறுகுது. இன்னைக்கு இப்படிப்பட்ட நபர்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எப்பயுமே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கொடுக்க வேணாம் என்று சொல்லலை, அதெல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு எப்பயுமே உங்களுடைய கை முதலாவதாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஊழியத்துக்கு ஊழியக்காரனுக்கு ஊழியத்தை தாங்கிறதுக்கு உங்களுடைய கை நீட்டப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மனரம்யமா மனமுகந்து கொடுக்கிறவங்களா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப குடும்பத்துல 5 பேர் வேலைக்கு போய் 5 பேர் உழைச்சா 5 பேர் என்ன செய்து ஆகணும்? தசம பாகம் செலுத்தியே ஆகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குது. இப்படிலாம் இருக்குதா? நான் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே 40 ரூபாய் எனக்கு தான் தெரியும். இதை நம்ம சரியா செய்ய விட்டால் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. குறைச்சல் இருந்து கொண்டே இருக்கும், குறைவுகள் இருந்து கொண்டே இருக்கும், பொருளாதாரத்தில் கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இங்கே ஆகாய புத்தகத்தில் சொல்லப்படுது, ஆகாய 2ல் சொல்லப்படுது, நம்ம உழைக்கிற பணங்கள் கொத்தலான பையில போடுறது போல போய்கொண்டே இருக்கும். ஆகையினால் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு நாங்கள் சரியான முறையில் நாங்கள் என்ன செய்வோம்? நம்முடைய தசம பாகங்களை, காணிக்கைகளை, விதைகளை விதைச்சே ஆகும். கடைசியை நாங்கள் முடிக்கிறதுக்கு முன்பதாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். நாங்கள் பார்க்க போகிறோம். தசம பாகம் அங்கேயே ஆண்டவர் ஏற்படுத்திட்டார். ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 26வது வசனம் தொடக்கம் 31வது வசனம் வரைக்கும் வாசிங்க. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல ஜந்துக்களையும்
ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இந்த ரெண்டு வசனத்தையும் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 29, 30 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பின்பு தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகல பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. பூமியில் உள்ள சகல ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளுக்கும் எல்லாவற்றிலும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாய் கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. இதுல ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் கொடுக்கிறவராக இருக்கிறார். சொல்லுது பாருங்க, கொடுத்தேன் கொடுத்தேன் என்று சொல்லுங்க. ஆண்டவர் மனுஷனுக்காக எல்லாவற்றையும் கொடுத்தார். சொல்ல போனா அவருடைய குமாரனே கொடுத்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பரலோகத்திலேயே அவருக்கு மிக முக்கியமான காரியம் என்னென்றா, பரலோகத்தில் இருக்கிற தங்க வீதி இல்லை, அவருடைய ஒரே பேரான குமாரன். நமக்காக அவர் குமாரனே கொடுத்தார், இயேசுவே கொடுத்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவருக்காக நாங்கள் என்ன இதை விட எவ்வளவும் கொடுக்கலாம், என்னவும் கொடுக்கலாம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப கொடுத்தேன்னு சொல்றாரு. இப்ப இதுல பாருங்க, பின்னும் தேவன், இதோ 29 வசனத்தை எல்லாம் பாருங்க, இதோ பூமியின் மேல் எங்கும் சகலவித பூண்டுகளையும், அப்படியா சொல்லுது? இதோ பூமியின் மேல் எங்கும் சகலவித பூண்டுகளையும், எப்படி சொல்லுது? விதை தரும் சகலவித பூண்டுகளையும். அடுத்தது கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும், அப்படியா சொல்லுது? விதை தரும் கனிதரும் சகலவித விருட்சங்களையும். ஆண்டவர் ஏதோ ஒரு மரத்தை உண்டாக்கி இருப்பாரா இருந்தா, கனி மரங்களை உண்டாக்கி இருப்பாங்களா இருந்தா, அந்த மரம் என்ன செஞ்சிருக்கும்? அந்த மரம் கனியை கொடுத்து எல்லா கனியையும் மனிதன் பறிச்ச பிறகு இனி அதை என்ன செய்யாது, கனி வராது. ஆண்டவர் ஒரு மரத்தை எப்படி உண்டாக்கினாரு? கனிதரும் மரமாக உண்டாக்கினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? இந்த உலகத்துல நாங்க பார்க்கிற மரம், செடி, கொடி, புல், பூண்டு, அது மட்டும் இல்லாம விலங்குகள், பறவைகள், ஏன் மனுஷனையும் எப்படி உண்டாக்கினாரு? பழுகி பெருகக்கூடியவனா உண்டாக்கினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பெருகக்கூடியவனா உண்டாக்கினார். மரங்கள் எப்படி உண்டாக்கினார்? விதையோட உண்டாக்கினார். எதற்கு விதையோட உண்டாக்கினார்? எதற்கு விதையோட உண்டாக்கினார்? அந்த விதையை எடுத்து திருப்பி விதைக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம ஆக்கள் என்ன செய்யறது? விதை எடுத்து வாய்க்குள்ள போட்டுறது, சாப்பிட்டுறது. ஆண்டவர் தான் சொல்றாரு, விதைக்கிறதுக்கு என்ன சொல்றாங்க? விதைக்கிறதுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறார். நம்ம ஆக்களுக்கு விதையே ஆகாரமா தான் இருக்குது. அதாவது உங்களுடைய கையில தசமபாகம்ன்றது என்னன்னா ஒரு விதையா இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய வருமானத்துல முதல் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் முதல் பலன் அதை நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு செலுத்தணும். இன்னொரு காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். நான் தசமபாகத்தை குறித்து நிறைய முறை சொல்லிட்டேன். இன்னொரு காரியம், கிழமை முழுக்க நீங்க எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு கடைசியா தசமபாகத்தை எடுக்க கூடாது. இன்னைக்கு நீங்க நாளைக்கு வேலைக்கு போறீங்க, வலை தட்டுறீங்க. இப்போ உங்களுக்கு அவன் என்ன செய்யறான்? 1000 ரூபா எடுத்து தர்றான், 1200 ரூபா எடுத்து தர்றான். முதலாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னது? ஓடி போயிட்டு பக்கத்தில் இருக்கிற சித்தப்பா கடையில் கூட கடன் காசை கட்டணும். அதான் தீவன கடையில் கூட கடன் காசு, அவன்கிட்ட வாங்கின காசை பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கின சீனியை கொடுக்கறதுக்கு ஓடி போயிட்டு சீனியை வாங்கிட்டு வந்த. அதான் முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம். அந்த 1200 ரூபாயில் 120 ரூபாயை எடுத்து, அதெல்லாம் எப்படி விநியாச முடியும்? எப்படி முடியும்லாம் எனக்கு தெரியாது. ஆண்டோட வார்த்தை சொல்லுது, நீ எடுத்து வெப்பியா இருந்தால் ஆண்டு நீ ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? மாசத்துல நீங்க 40,000 பேங்க்ல டிங்கண்டு விழுது, என்ன செய்யும்? டக்கண்டு அக்கௌண்ட் இருக்குமா இருந்தால் டங்கன்னு நான் அனுப்பணும். நான் அப்படிதான் செய்யறது. நிறைய குறைவுகள் இருக்கும், நிறைய தேவைகள் இருக்கும். சில நேரத்தில் எனக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு மிகுதியே இருக்காது. ஆனால் முதலாவது நான் என்ன செய்யறேன்டா, எனக்கு அக்கௌண்ட்ல சம்பள காசு வந்த உடனே நான் எங்கே தசமபாகம் செலுத்தணும், அங்கே நான் அந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன செஞ்சிருவேன்?
அந்த அக்கௌண்ட் நம்பர் போய் நான் எழுதி வச்சிருக்கிறேன், இல்லை டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன் அந்த பாஸ்டருடைய அக்கௌண்ட் நம்பர். நான் உடனடியாக நான் செய்கிற முதலாவது வேலை நான் தசம பாகத்தை அனுப்பிடுறது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறான். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? நான் குறைவை பார்க்கவே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் முதல் நான் கிட்டத்தட்ட வேலைக்கு போய் இன்றையோட இந்த 5ஆம் மாசத்தோட 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷத்துல சம்பளத்தை ஆண்டவர் அதிகமாக்கிட்டார். 3 மடங்கு அதிகரிச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அன்றைக்கு நான் அதுல உண்மையா இருக்கும்போது கடவுள் இன்றைக்கும் உண்மையா இருக்க கிருபை செய்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், தேவன் இப்ப இருக்கிற வருமானத்தையும் தேவன் அதிகரிப்பார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இப்ப நீங்க என்ன செய்யணும்? அதை சரியா முதலாவது எடுத்து வைக்கணும். முதலாவது எடுத்து வைக்கணும். நம்ம வீட்டில் வர்ற கொய்யாக்கால முதலாவது எடுத்து வைப்பாங்க, மாங்காயில முதலாவது எடுத்து வைப்பாங்க, தேங்காயில முதலாவது எடுத்து வைப்பாங்க. ஆனா என்னத்தில் எடுத்து வைக்க மாட்டாங்க? வர்ற வருமானம் பணத்தில் எடுத்து வைக்க மாட்டாங்க. இப்போ திடீர்னு உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் யாரோ வந்து தந்துட்டாங்க, முதலாவது அப்படியே பண்டனா வெளியே தெரியும். அடுத்தது என்ன வாங்கணும்னு பார்த்தாங்க, அதில் முதலாவது அதிலிருந்து என்ன செய்யணும்? 10,000 எடுத்து ஓடி கொண்டு பாஸ்ட் இருந்தாங்கன்னு இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் குறைந்து போய் காணப்படுது. அந்த இருதயம் குறைந்து போய் காணப்படுது. இப்படி நாங்கள் கையில் வர்ற ஒவ்வொரு பணத்திலையும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய நீதிக்காக எடுத்து நாங்கள் செலுத்துகிறவங்களா, ஊழியத்துக்காக செலுத்துகிறவங்களா இருக்கோம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? ரைட். அப்ப ஆண்டவர் என்னத்தை கொடுத்தாரு? விதை தரும் சகலவித பூண்டுகளையும். என்ன சொல்லுங்க? விதை தரும் சகலவித பூண்டுகளையும், விதை தரும் சகலவித விருட்சங்களையும், கனிதரும் விருட்சங்களையும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? ஆண்டவர் விதை தரும் பூண்டுகளையும் விதை தரும் விருட்சங்களையும் உண்டாக்கினார். அதுக்கடுத்து சொல்ற, அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய். எது ஆகாரமா இருக்கணும்? விதை ஆகாரமா இருக்கக்கூடாது. விதை ஆகாரமா இருக்கக்கூடாது. அந்த விருட்சத்தில் வருகிற கனிதான் ஆகாரமா இருக்கும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? விதை என்ன செய்யப்பட வேண்டும்? விதை விதைக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? உங்களுடைய வருமானத்துல விதையும் இருக்குது, உங்களுடைய தேவைகளுக்கான பணமும் இருக்குது. உங்களுடைய வருமானத்தில் இருக்கிற விதையை விதைக்கணும். மிகுதி காரியங்களை நீங்க உங்களுடைய காரியங்களை செலவழிக்கணும். முதலாவது விதை. என்ன சொல்லுங்க? முதலாவது விதை, 2வது மற்ற காரியங்கள். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? நீங்க உங்களுக்கு ஒருவேளை நீங்க தொழில் செய்கிறாங்களா இருந்தா, உங்களுக்கு படகு இருக்குமா இருந்தா, உங்களுக்கு வாகனம் இருக்குமா இருந்தா, எப்பயுமே இப்போ வாகனம் இந்த இடத்துல வாகனம் உள்ளாக நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்போ உங்களோட கையில காசு வந்தா முதலாவது என்னத்துக்கு இப்ப நீங்க காசு எடுத்து வைக்கிறீங்க? பெட்ரோலுக்கு தான் காசு எடுத்து வைக்கிறீங்க. உண்மையா பையா? பெட்ரோலுக்கு எடுத்து அதுக்கு முன்பதாகவே நீங்க ஆண்டவருடைய பணத்தை நீங்க எடுத்து வைக்கணும். அதுக்கு பிறகு 2வது தான் பெட்ரோல், அதுக்கு பிறகு தான் உங்களுடைய மற்ற செலவுகள். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப அந்த காரியங்களை நீங்க ஒரு ஒழுங்கில நீங்க கொண்டு வர வேண்டும். உதாரணத்துக்கு நான் உதாரணமா சொல்றேன். ரொக்சன் இருக்கிறார். ரொக்சன் இங்கே வவுனியால வேலை செய்யறான்னு வைக்கிறேன். அவர் இந்த சபையை சார்ந்தவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய தசமபாகத்தை எங்க செலுத்தணும்? இங்கதான் செலுத்தணும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இப்ப அங்கே இருந்து ஒருத்தர் இங்கே வேலை செய்யறார். இங்கே உங்களோட இருந்து கார்மெண்ட்ஸ்லயோ என்னுடைய கூழ்மையிலேயோ வேலை செய்யறாங்க. இப்ப அவர் வவுனியாலேயோ இல்லாட்டி கிளிநொச்சியிலையோ இல்லாட்டி வேற எங்கேயோ கொழும்புலையோ அந்த சபையை சார்ந்தவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய தசமபாகத்தை எங்க செலுத்தணும்? அந்த சபைக்கு தான் செலுத்தணும். காணிக்கைகள் எங்க செலுத்தணும்? தசமபாகத்தை அங்கதான் செலுத்தணும். நம்ம இங்க வேகமா வருவோம். இதுல பாருங்க 29-30 வசனங்கள்ல ஆண்டவர் விதை தரும் மரங்களை செடிகளை தான் உண்டாக்கினார். அப்ப விதையை என்ன செய்யணும்? விதைக்கணும். மற்ற காரியங்களை செலவழிக்கிறவங்களா இருக்கணும். ரைட். அப்ப ஆதியாகமத்திலே அது வந்துருச்சு. இப்ப 2ஆம் அதிகாரத்துல இருக்குது. 2ஆம் அதிகாரத்துல என்ன இருக்குன்னா 5வது வசனத்தை வாசிங்க. நாங்க வேகமா முடிக்க போறோம். 5வது வசனத்தை வாசிங்க. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் இன்னும் உண்டாகல. நிலத்தில ஆண்டவர் விதை தரும் பூண்டுகளை செடிகளை உண்டாக்கிட்டாரு, விதை தரும் மரங்களை உண்டாக்கிட்டாரு. ஆனா பார்த்தா நிலத்தில ஒன்றும் வரதே இல்லை. ஆண்டவர் உண்டாக்கின அந்த செடி மட்டும் இருக்குது. ஆண்டவர் உண்டாக்கின அந்த பூண்டுகள் மட்டும், மரங்கள் மட்டும் இருக்குது. ஏன் முளைக்கல? கீழே சொல்றது பாருங்க. ஏன் முளைக்கல? இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் ஏன் முளைக்கலையா? இன்னும் மழை பெய்யல. மழை என்னத்துக்கு அடையாளம்? ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். மழை என்னத்துக்கு அடையாளம்? தேவன் சொல்றார், ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணுவேன். மழை என்னத்துக்கு அடையாளம்? ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். ஏன் மழை பெய்ய? ஏன் முளைக்கல?
மழை பெய்யல, கீழே போடே மழை பெய்யல, கீழே போட்டு பாருங்க. நிலத்தை பண்படுத்த மனுஷன், நிலத்தை பண்படுத்துறதுக்கு யார் இல்லை? மனுஷன் இல்லை. இப்ப மனுஷன் வரணும். மனுஷன் என்ன செய்யணும்? நிலத்தை பண்படுத்தணும், பராமரிக்கணும். இப்ப இவன் என்ன செய்யணும்? அந்த பண்படுத்தின பராமரித்த நிலத்துல அவன் விதையை விதைக்கணும். என்னத்தை விதைக்கணும்? விதையை விதைக்கணும். விதையை விதைச்சாதான் மழை பெய்யும். மழை பெஞ்சாதான் என்ன செய்யும்? முளை கிளம்பி அது என்ன செய்யும்? கனி கொடுக்கிற விருட்சமா வளரும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட கையில விதையை தர்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க விதைச்சு பாருங்க. அது 30, 100, 60 100மா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பலன்களை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆக விதைக்காம நீங்க இருக்க வரைக்கும் எந்த மாற்றம் ஏற்பட போறது இல்லை. ஆகையினால உங்களுடைய தசம பாகங்களை நீங்க என்ன செய்யணும்? கட்டாயமாக நீங்க விதைக்கணும். தொடர்ந்து நாங்கள் அடுத்த கிழமை பார்ப்போம். இதுல நிறைய சத்தியங்கள் இருக்குது. இன்னைக்கு நான் விசேஷமா சொல்லுகிற காரியம் என்னென்றா, இன்னைக்கு நான் தசம பாகம்ன்றா என்னென்னு உங்களுக்கு சொல்லி தரேன். தசம பாகம்ன்றது என்னது? 10ல் உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு பணத்திலையும், உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு பணத்திலையும் 10ல் 1, ஒவ்வொரு வருமானத்திலையும் 10ல் 1. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? ரைட். இதை எங்க செலுத்தணும்? ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆலயத்துல செலுத்தணும். உங்களுடைய ஊழியக்காரன் இருக்கிற உங்களுக்கு யார் அதிகமா உபதேசம் பண்றாங்களோ அந்த உபதேசத்துல அந்த ஊழியக்காரனுக்கு செலுத்தணும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? மற்றது இன்னொரு காரியம் பார்த்தோம். காணிக்கை என்றா என்ன, அதை குறித்து தெளிவாக இன்னும் வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். விதை என்றா என்ன, அதையும் எதிர்காலத்துல பார்ப்போம். தசம பாகத்தை குறித்து இன்னும் நாங்கள் பார்ப்போம். அந்த தசம பாகத்தை எப்படி எடுக்கணும், நாள் சம்பளம் வாங்குறவங்க எப்படி எடுக்கணும், கிழமை சம்பளம் வாங்குறவங்க எப்படி எடுக்கணும், அது மாத்திரம் இல்லாம மாச சம்பளம் வாங்குறவங்க எப்படி எடுக்கணும், குடும்பத்துல 5 பேர் வேலைக்கு போனாலும் 5 பேரும் தசம பாகத்தை செலுத்தியே ஆகணும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். தசமபாகம் புதிய ஏற்பாடுல கட்டாயமானதா? கட்டாயம் இல்லை. இப்ப நானும் கட்டாயமா கொடுக்க சொல்றேன்னா கட்டாயமா கொடுக்க சொல்லல. ஆனா நீங்க கொடுப்பீங்களா இருந்தா, இதை நீங்க கட்டாயம் கொடுக்கணும்ன்ற எண்ணத்தோடு நீங்க கொடுப்பீங்களா இருந்தா, நீங்க கொடுப்பீங்க. நீங்க அப்படியே தீர்மானத்தை எடுக்கணும். ஊழியக்காரன் கட்டாயப்படுத்துறது இல்லை புதிய ஏற்பாடுல. ஆனால் விசுவாசிகள் தீர்மானப்படுத்தி நான் கட்டாயம் கொடுக்கணும். நான் எதுக்கு கொடுக்குறேனோ இல்லையோ, எதுக்கு நான் செலவழிக்கிறேனோ இல்லையோ, எதுக்கு என் கை நிறுதோ இல்லையோ, ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு எப்பயுமே நான் முன்னுக்கு நிற்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரணும். அது நீங்க கொடுப்பீங்களா இருந்தா தேவன் ஆசீர்வாதத்தின் மலையை கட்டவிழ்க்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக பண்ணுவார். ஆண்டவர் சொல்றாரு நீதிமொழி 3:8, நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 8-10 வாசிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும், ஏன்னா சொல்லுங்க, எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? ஒரு ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடு. இப்படி வாக்குரைத்த ஆண்டவர் நீங்க கொடுக்கும் போது, விதைக்கும் போது, மனமும் வந்து கொடுக்கும் போது, உற்சாகமா கொடுக்கும் போது கர்த்தர் உங்களோட ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்லுங்க? நம்முடைய சபையில நீங்க காணிக்கை கோப்பியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இருந்தா கடந்த ஒரு 20 சபை ஆரம்பிக்கப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கொடுத்தாக்களே தான் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதுவும் கொடுத்தாக்கள் கூடி அதுலேயும் 10 பேர் தான் கொடுத்து, தொடர்ந்து 10 பேர் தான் தசமபாகம் கொடுக்குறாங்க. அதுலேயும் அதுலேயும் இருக்கிற ஒரு 5-6 பேர் 10 வருஷமா அதே 500 ரூபா, அதே 1000 ரூபாய் தான் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவருடைய வருமானங்கள் அதிகரிச்சிருச்சு. ஆனால் 10ல் 1, நிறைய பேர் 10ல் 1 கொடுக்கறதே கிடையாது. 10ல் 1 எனக்கு தெரிஞ்ச அந்த கொடுக்குற அந்த 10 பேரும் 10ல் 1 சரியா கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுடைய வருமானங்களை பார்க்கும்போது ஓரளவு அவங்க செய்கிற வேலைகள் எனக்கு தெரியும். அதை எடுத்து ஆராய்ந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வருகிற வருமானத்தின் அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா சரியா ஒருத்தரும் கொடுக்கறது கிடையாது. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், சரியா நம்ம காரியங்களை செய்வோமா இருந்தால் நம்ம நியாயம் தீர்க்கப்படவும் நம்மளுடைய வார்த்தை சொல்லுது. ஆகையினாலும் நீங்க அனைவரும் எழுந்து நின்றவர்களாக நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க இந்த தசம பாகத்துக்கு ஆண்டவர் உண்மையா இருக்கிறீங்களா? ஆண்டுடைய பணத்தை வஞ்சிக்கிறீங்களா? தசம பாகம் அது கர்த்தருடையது. ஆண்டவர் சொல்றாரு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். எந்த மனுஷனுக்கும் ஆண்டுடைய தசமபாகத்தில் கை வைக்க உரிமை கிடையாது. தசமபாகத்தில் கை வைக்கணும் என்ற எண்ணம் வந்தா கூட நாங்க அதை விட 5ல் 1 சேர்த்து வைக்க வேண்டும் என்று லேவியராகம புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த இடத்துல வேலைக்கு போகிற ஒவ்வொரு நபர்களும் நீங்க உங்களோட கையில கிடைக்கிற அந்த வருமானத்தை சற்று உங்களுடைய மனதில் கொண்டு வாங்க. ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், சிறியவர்களா இருக்கலாம். அது குடும்பத்தில்
மூத்த பிள்ளையா இருக்கலாம், இளைய பிள்ளையா இருக்கு, நீங்க யாரா இருக்கலாம், நீங்க வேலைக்கு போவீங்களா இருந்தா, ஒருவேளை வேலைக்கு போகாத சின்னாக்களுக்கு நான் சொல்றேன், உங்களோட கையில நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா அப்பா காசு தரலாம், யாராவது உங்களோட மாமா மாமி யாரும் காசு தரலாம். உங்களுக்கு எப்படி இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், உங்களோட கையில எவ்வளவு பணம் வருது, ஒரு நாளைக்கு எவ்வளவு பணம் வருது, ஒரு கிழமைக்கு எவ்வளவு பணம் வருது, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பணம் வருது, எவ்வளவுனா நான் அதுல இருந்து ஆண்டவருக்குரிய 10ல் 1 எடுத்து வைத்திருக்கிறேனா, காணிக்கையை எடுத்து வைத்திருக்கிறேனா, விதைக்கணும் என்று விதையை எடுத்து வைத்திருக்கிறேனா. ஒருவேளை இவ்வளவு நாள் நீங்க விதைக்காம இருந்திருக்கலாம், இவ்வளவு நாள் நீங்க அதை எடுத்து வைக்காம இருந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க குறைவா எடுத்து வைத்திருக்கலாம், இதுவரைக்கும் குறைவா செலுத்தி கொண்டிருந்திருக்கலாம். இந்த சத்தியம் தெரியாம இவ்வளவு நாள் ஆண்டவர்கள் எடுத்து வைத்ததிலிருந்து நீங்க எடுத்து வேற தேவைகளுக்கு செலவழிச்சிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரத்தில் நீங்க மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இது நாள் வரைக்கும் நான் உண்மை வஞ்சித்து கொண்டிருந்திருக்கிறேன், உண்மை ஏமாத்தி கொண்டிருந்திருக்கிறேன், என்னை தயவா மன்னிங்க, எனக்கு அந்த மனதை தாருங்க, நான் கொடுக்கறதுக்குரிய மனதை தாருங்க. சில பேருக்கு இப்படி பிரச்சனை, அவங்க கொடுக்க நினைச்சு அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஏனைய நபர்கள் கொடுக்கறதுக்கு விடுறது கிடையாது. அதெல்லாம் கொடுக்க வேணுமா, அதெல்லாம் கொடுக்க தேவை, அவ்வளவு கொடுக்கணுமா, என்னப்பா 40,000 உழைக்கிறோம், மாசத்துல 4,000 ரூபாய் கொடுத்தே ஆகணுமா கட்டாயம், இல்லை 1000 ரூபாய் போடும், அது காணும். ஒருவேளை நம்மளாவே நினைச்சிட்டு கட்டாயம் இந்த நம்ம போடணுமா, அவ்வளவு போடணும், 1000 ரூபாய் காணும், அப்படி நம்மளாகவே ஆண்டவருக்கு கொடுக்கறத குறிச்சு எவ்வளவுமா ஏதோ சாதாரணமான காரியமா நினைச்சு குறைவா கொடுத்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களுடைய இருதயங்களை ஒப்பு கொடுங்க. நான் தேவனுடைய பணத்துல நிறைய காரியங்கள் நான் திருடி இருக்கேன், ஆண்டவரே நீ தயவா மன்னிங்க, இனி நான் சரியா கொடுக்க உதவி செய்யுங்க. என் கையில 10,000 கிடைக்குமா இருந்தா, மாசத்துல 10,000 கிடைக்குமா இருந்தா அதுல இருந்து 1000 ரூபாய் கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. 25,000 கிடைக்குமா இருந்தா அதுல இருந்து 2,500 ரூபாய் சரியா கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. அந்த பணத்துல இருந்து நான் 1 ரூபாய் கூட நான் எடுக்கக்கூடாது, 1 ரூபாய் எடுக்கணும்ன்ற எண்ணம் வந்தா கூட அதை பார்க்கிற 5ல் 1 பகுதி எடுத்து வச்சு மேலதிகமா கொடுக்கணும். அந்த எண்ணம் கூட எனக்கு வரக்கூடாது, அந்த எண்ணம் கூட எனக்கு வரக்கூடாது. இனி நான் அர்ப்பணிக்கிறேன், அது உங்களுடைய பணமா இருக்கு, அதை நமக்கு செலுத்தும் போது அதை எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படி நாங்கள் அனைவரும் வாய்களை திறந்தவர்களாக, ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் தவறு இருக்கலாம், ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளில் பேசியிருந்தா, ஆண்டவரை என்னை பலப்படுத்துங்க, நான் ஆண்டவருடைய பணத்தை சரியா செலுத்த, இந்த ஊழியத்தை தாங்க, இந்த ஊழியக்காரனை தாங்க, இந்த ஊழியத்தின் தேவைகளை நான் சந்திக்க மனமு வந்து நான் ஏராளம் தாராளமா கொடுக்கிறவனா, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்னுடைய வார்த்தை சொல்லுது. என்னை உதார குணமுள்ளவனா மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வாய்களை திறந்து எல்லாரும் சேர்ந்து ஜெபம் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே இந்த நாளில் பேசின உடைய ஜீவனுள்ள வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தசமபாகம் என்றால் என்ன, அதை யாருக்கு எப்பொழுது எப்படி எங்கே கொடுக்க வேண்டும் என்று எங்களோடு பேசுனீங்களே ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனுடையதை தேவனுக்கு செலுத்தும்படிக்கு தசமபாகம் கர்த்தருடையதா இருக்குது, கர்த்தருடைய பணத்தை கர்த்தருக்கு செலுத்தும்படிக்கு ஆண்டவரை எங்களோடு பேசுனீங்களே ஆண்டவரே. ஆண்டவரை நாங்கள் அதன்படி கொடுக்கத்தக்கதாக, மனரம்யமாய் கொடுக்கத்தக்கதாக, மனப்பூர்வமாய் கொடுக்கத்தக்கதாக என் ஆண்டவர்கள் உதவி செய்து வேண்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கொடுக்கிற இருதயத்தை கொடுப்பீராக சுவாமி. அப்படிப்பட்டவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மாற்றிட வேண்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. இந்த பிள்ளைகளை ஆண்டவரை வாங்குகிறவர்களாய் அல்லாமல் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக, ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. ஒவ்வொரு கிழமையும் தவற விடாமல் ஆலயத்துக்கு வந்து உடைய வார்த்தைகளை கேட்டு மனம் வந்து தொடர்ந்து விதைத்துக் கொண்டே இருக்க, நேர்த்தியும் கர்மமாக தசமபாகத்தை கொடுக்க, காணிக்கைகளை கொடுக்க, ஆண்டவரே விதைக்க ஆண்டவர் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக, நல்ல மனதை கொடுப்பீராக. இதனால் வரைக்குமா இது செய்யாமல் இருந்திருக்கலாம், இந்த பிள்ளைகளை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா சுவாமி பவுல் ஆண்டவரை ஜனங்கள் விதைத்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார், அந்த பிலிப்பிய சபையில விதைத்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி இந்த ஜனங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராக. இந்த பிள்ளைகள் கொடுக்க கொடுக்க என் தேவன் உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குறைவுகளையும், பொருளாதாரத்தில் இருக்கிற குறைவுகளையும், வீட்டில் இருக்கிற குறைவுகளையும், குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன்.
அப்ப இவர்கள் கொடுப்பதன் மூலமாக ஆண்டவரே இந்த ஊழியங்கள் கட்டியெழுப்பப்படுவதாக, இந்த ஊழியத்துக்கு தேவையான காரியங்களை நாங்கள் வாங்க, இந்த ஊழியத்துக்கு அந்த பணங்களை ஞானமாய் செலவழிக்க ஆண்டவர் அப்பா எங்களுக்கும் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே இன்னுமா இந்த ஊழியத்திலே கட்டி முடிக்கப்படாத இந்த பில்டிங்கை கட்டி முடிக்க உதவி செய்யுங்க. ஆலயத்துக்கு தேவையான பொருட்களை வாங்க உதவி செய்யுங்க. ஆண்டவர் இந்த ஆலயத்தை இன்னும் மேன்மைப்படுத்த அழகுபடுத்த ஆண்டவரே தரமான பொருட்களை வாங்க ஆண்டவர் இந்த இவர்கள் விதைக்கிற விதைகள் தசமபாகங்கள் பிரயோஜனமாய் இருப்பதாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கொடுக்கிற மனதை கொடுங்க. நாங்களும் மனமுகந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் கொடுத்து உற்சாகமாய் கொடுத்து வலைகள் கிணியத்தக்கதாக படகு நிரம்பத்தக்கதாக உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அப்பா உதவி செய்த வேண்டும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபமாக எடுக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.